ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச். தேவன் மனிதனை உண்டாக்கின நோக்கத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக உண்டாக்குனாரு? உறவுக்காக என்ன பண்ணாரு? உண்டாக்குனார். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பர்பஸ். தேவன் எப்பவுமே உறவை விரும்புகிற ஒரு ஆண்டவர். காட் வந்து ஒரு ஆண்டவர் வந்து ஒரு ரிலீஜியன் சாமியார் மாதிரி கிடையாது. ஏதோ என்னிடம் ஏதோ ஒன்று வாங்கி விட்டு செல், அப்படி காட் பிளஸ் யூ அப்படின்னு அனுப்புகிற ஒருத்தர் கிடையாது. அவர் வந்து எப்படி இருக்கிறாருன்னா, நீங்கள் அவரோட நட்பு கொள்ளணும், உறவு கொள்ளணும் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறார். அதுக்காக தான் இந்த மனுஷனே அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். தேவன் வந்து திரித்துவமாக இருக்கிறாரு. ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். இவங்க மூவருக்குள்ளாக மிகுந்த அன்பும் நட்பும் உள்ளவர்களாக அவங்க என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. அதே விஷயத்தை மையமாக வச்சு தான் மனுஷனையும் அவர் என்ன பண்ணுறாரு? உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கின அந்த மனுஷனை எதுக்காக அவர் உருவாக்குறாருன்னா, எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய இந்த திரியேக தேவனுக்குள்ள இருக்கிற அந்த உறவு, அந்த உறவினால் உண்டாகிற ஜீவன், அந்த உறவினால் உண்டாகிற மகிழ்ச்சி, ஆனந்தம், சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் மனுஷனும் இதில் கலந்துக்கணும். அவனும் இந்த ட்ரைவுன் டான்ஸ் அப்படின்னு சொன்னவங்களாம் அவருக்கு தான் திரித்துவ நடனம். இப்போ சில பேர் அது என்னன்னு கேட்பீங்க. அப்படின்னு நீங்கள் வரலன்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னே தெரிலன்னா வரலன்னு அர்த்தம். சரியா? ட்ரைவுன் டான்ஸ். கிரீக்கில் வந்து இந்த திரித்துவத்துக்கு பெரிகோசஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ட்ரைவுன் டான்ஸ், திரியேக நடனம் அப்படின்னு அர்த்தம். இந்த 3 பேருக்குள்ள ஓடுற அந்த ஜீவன், அந்த லைஃப் இருக்கு பாருங்க, அது கூட மனுஷனை ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ மனுஷன் வந்து ஏதோ தனித்து இருக்கிறதுக்காக உருவாக்கப்படாம அவன் உறவிலே இருப்பதற்காக அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் உறவுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். எப்பவுமே நீங்க எதுக்குன்னு உங்களுக்கு தெரியணும். பல விஷயம் எதுக்குன்னு நமக்கு தெரியும், ஆனால் நிறைய நேரத்தில் நாம எதுக்குங்கிறதான் தெரியாது. அதில் முக்கியமானது என்னன்னா, நீங்கள் தேவனோடு நட்பு கொள்ள, உறவு கொள்ள அவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது சொன்னேன். அந்த உறவுக்குள் இருந்து தான், அந்த நட்புக்குள்ள இருந்து தான் நீங்கள் வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து காரியமும் என்ன பண்ண ஆரம்பிக்குது? வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் கீ. நான் இதுக்கு முன்னாடி பேசினதனுடைய சில கீ தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உறவு கொள்றதன் மூலம் அந்த உறவிலிருந்து வரக்கூடிய ஜீவன், அதிலிருந்து வரக்கூடிய சந்தோஷம், அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம், அதிலிருந்து வரக்கூடிய வழிநடத்துதல், அதிலிருந்து வரக்கூடிய பலன், இதையெல்லாம் இவன் அனுபவித்து வாழ்க்கையை முழுமையாக்கணுங்கிறது தான் தேவனுடைய ஐடியா. ஆனா இந்த உறவுக்காக தேவன் மனிதனை கட்டாயப்படுத்த முடியாது. இந்த உறவு கொள்வதை மனிதன் சுயாதீனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டார். அதனாலதான் அங்க ஒரு மரத்தை வைக்கிறாரு. அந்த மரம் என்னது? நம்மை தீமை அறியத்தக்க அறிவை தருகிற விருட்சம். இன்னொன்னு என்னது? ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சம் எதுக்கு அடையாளமா இருக்குது? அது தேவனுக்கு, அது தேவனையே சார்ந்துக்கிறதுக்கு அடையாளமா இருக்கு. இன்னொன்னு வந்து குட் அண்ட் ஈவில். அந்த நாலேஜ் உங்களுக்கு தரும். அதாவது நான் வாழ்க்கையை 2 விதமா வாழலாம். ஒன்று, இந்த ஜீவனா இருக்கிற தேவனை சார்ந்து என்ன பண்ணலாம்? வாழலாம். இன்னொன்னு, எனக்கு நல்ல ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு சுயாதீனமா நானா என்ன பண்ணலாம்? ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டு என்ன பண்ணலாம்? வாழலாம். இந்த 2 சாய்ஸும் மனுஷனுக்கு இருக்கு. இந்த சாய்ஸின் அடிப்படையில தான் வாழ்க்கையில எல்லா ரிசல்ட்டும் வருது. புரிஞ்சா புரியலையா? பாருங்க, இப்படிப்பட்ட சாய்ஸ் இருக்குதா மனுஷனுக்கு? பாருங்களேன், ஆண்டவர் வந்து இப்படி சொல்லல, நான் சாமி என்ன நீ கும்பிட்டு தான் ஆகணும். நோ அப்படி சொல்லவே இல்லை. அவர் வந்து இஸ் அ லவ்விங் ஃபாதர். அவர் சும்மா சாமி வந்து ஏதோ சாமியமா நினைச்சுங்க. இஸ் அ குட் ஃபாதர். ஹல்லேலூயா. அவர் போல அன்பானவர் யாருமே கிடையவே கிடையாது. அன்பு உங்களை கட்டாயப்படுத்தாது, நிர்பந்திக்காது. இந்த சில நேரத்தில் பேப்பர்ல படிக்கிறோம் பாருங்க, அவன் அந்த பொண்ணை விரும்புறான், அந்த பொண்ணு வந்து விரும்பவே மாட்டுக்குன்னு ஆசிட்டை ஊத்திட்டான் அப்படின்னு போட்டிருக்கோம். பார்த்துருக்கீங்களா நீங்க? ஏன்டா ஊத்துன? நான் அவளை காதலிச்சேன். காதலிச்சேங்கிற அப்புறம் எப்படி ஆசிட் ஊத்துனேன்? அதுக்கு பேர் காதலே கிடையாது. அன்பு வற்புறுத்தாது, அன்பு என்ன பண்ணாது? நிர்பந்திக்காது. தேவன் பாருங்க, தேவனுடைய அன்பு அதுதான். தேவன் வந்து நீ வந்து என்னை வணங்கி தான் ஆகணும், நான் வந்து உன்னை உண்டாக்குனேன், என்னை கும்பிட்டு தான் ஆகணும்
அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன பண்ணல, கட்டாயப்படுத்தல. அவனை வந்து ஒரு ஃப்ரீ பீயிங்கா உண்டாக்கி இருக்கிறார். அவனை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக, சுயாதீனம் உள்ளவனாக அவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறார். ஆனா மனுஷன் இந்த சுயாதீனத்தை தவறா உபயோகப்படுத்தினதுனால இந்த அவனுடைய வாழ்க்கை வேற மாதிரி என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. இப்போ ஒரு மனுஷன் மறுபடியும் அந்த சுயாதீனத்தை சரியா உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை சரியான திசையை நோக்கி போகும். இதுதான் அடிப்படைங்க, இதுதான் ஃபண்டமெண்டல். இது மட்டும் இது கரெக்டா புரிஞ்சிச்சுன்னா மீதி எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். நீங்க பல காரியங்கள் பிரச்சனைன்னு சொல்றீங்க, பல காரியம்லாம் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் பிரச்சனையினுடைய வேர் உங்களுக்கு தெரியல, வெறும் ரிசல்ட்டை மட்டும் பாக்குறீங்க. நான் பேசுறது வேர். இந்த வேர் சரியாயிடுச்சுன்னா நீங்க வெளியில இருக்கிற எல்லா காரியத்தையும் என்ன பண்ண முடியும், சரியாக்கிட முடியும். எல்லாம் சொல்லுங்க, உறவு சரியானால் எல்லாமே சரியாயிடும். அது எங்கன்னா தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவு ரொம்ப கரெக்டா போகும்போது மற்ற எல்லா காரியத்தையும் நீங்க ரொம்ப சரியா என்ன பண்ண முடியும், எடுத்துட்டு போயிட முடியும். அதனாலதான் இயேசு அந்த மாதிரியான ஓமைகள் கதைகள்லாம் சொல்றாரு. ஒரு கதை ரொம்ப ஃபெமிலியரான கதை, என்ன, இளையகுமாரன் கதை. கெட்ட குமாரன் சொன்னா நல்லா ஞாபகம் இருக்கும்ல. இளையகுமாரன் உங்களுக்கு யோசிக்கிறீங்க. ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன். அவன் திருந்திட்டான். இன்னொன்னு கெட்ட குமாரன் சொல்லவா, அவன் எப்பவுமே மனம் திரும்பி ஆண்டவர் பிள்ளை ஆயிட்டான், அப்பாவுக்கிட்ட வந்துட்டான். ஸோ மனம் திரும்பிய மைந்தன் அப்படின்னு வேணா என்ன பண்ணலாம், சொல்லலாம். கரெக்டா? ஸோ அவன் வந்து அப்பா கிட்ட வந்தான். அந்த கதையை இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு, அப்பா விட்டு போறதுக்கும் அவனுக்கு என்ன இருந்தது, ஃப்ரீடம் இருந்துச்சு. லூக்கா 15 இந்த கதை படிக்கிறோம். அப்பா விட்டு போறதுக்கு அவனுக்கு என்ன இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது. அவன் சொல்றான், நான் உங்க கூட இருக்க விரும்பல, நான் என்ன பண்ண போறேன், தனியா போறேன். அப்ப அப்பா வந்து, இல்ல என் கூட இல்லைன்னா சொத்து கிடையாது பாத்துக்கோ உனக்கு. இன்னைக்கு சில பேரண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் மிரட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க, சொத்து ஒன்னா போய்க்கோ, சொத்து உனக்கு தர மாட்டேன். அவர் வந்து அந்த மாதிரிலாம் மிரட்டல. ஏன், உன்னை விட பெரிய சொத்து எதுவுமே இல்லப்பா. அவனுக்கு தான் இது பெருசா தெரிஞ்சு. அப்பாவுக்கு யாரு தான் பெருசு, அவன் தான் பெருசு. உன்னை விடலாம் பெருசு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, என்ன நடக்குதுன்னா கொடுத்துட்றாரு, எடுத்துட்டு போ அப்படின்ட்டு. ஆனா அவன் எடுத்துட்டு போய் அதை ரொம்ப தவறா என்ன பண்றான், உபயோகப்படுத்துறான். ஒரு நாள் அவனுக்கு விஷயம் புரியுது, நாம வந்து என்ன பண்ணிருக்கிறோம், தவறான முடிவுகள் பண்ணிருக்கிறோம். ஸோ நான் எழுந்து எங்க போறேன். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி நம்ம எல்லாரோடையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி. சும்மா இயேசு வந்து கதை விடல, ஏதோ பிரசங்கம் கிடைக்கவே இல்லை இன்னைக்கு ஒரு கதை சொல்லுவோம். 3 நாளா பேசிக்கிட்டே இருக்கோம், உட்காந்துட்டே இருக்காங்க ஜனங்க. ஏதாவது ஒரு கதையை விட்டு அப்படியே பிரசங்கத்தை அப்படியே ஒரு 1/2 hour மேட்ச் பண்ணும் இல்லையா? ஏன்னா சிலர் அப்படிதான் இது பண்ணுவாங்க, 2 காமெடி 2 ஜோக்கு இங்க இருந்து 2-3 பாயிண்ட்ஸ் எடுத்து அப்படியே கவர் பண்ணி ரைட் பிரசங்கம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி. இயேசுக்கு அந்த மாதிரியான பிரச்சனையே கிடையாது. நம்மள மாதிரிதான் அவருக்கும் பிரச்சனை, ஆரம்பிச்சா நிறுத்த முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை பாருங்க. நேற்றுக்கு 4 ஃபுல்லா செமினார் வச்சு முடிச்சிருக்கோம், அப்படி இன்னும் சப்ஜெக்ட் முடியல. 5 மணி நேரம் பேசியிருக்கிறோம் நேற்றுக்கு கான்ஃபரன்ஸ்ல, செமினார்ல. ஆனா அப்ப கூட முடியல பாருங்க. அந்த மாதிரி நமக்கு முடிக்க முடியாத பிரச்சனை தான் இருக்கு. அவர் அந்த மாதிரி தான். அதனால சும்மா ஏதோ கதை விடுவோன்ட்டுலாம் ஊடையில ஒரு கதை என்ன பண்ணல, சொருவல. நம்ம எல்லாரோடையும் ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய ஸ்டோரி பாருங்க. அதனாலதான் அவர் அந்த கதையை சொன்னார். அந்த கதையில ஒரு விஷயம் பாக்குறீங்கன்னா, அவன் அப்பா கிட்ட இருந்தவரை குறைவு என்கிற ஒன்றை அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. he never experienced. ஒருபோதும் அவன் ஒன்றை அனுபவிச்சதே இல்லை. அதுக்கு பேரு குறைவு, தட்டுப்பாடு, பஞ்சம் அப்படிங்கிறது ஒண்ணு அவன் என்ன பண்ணதே கிடையாது, சந்தித்ததே கிடையாது. எப்போ அவன் அப்பா விட்டு வெளியில வர்றானோ அந்த மூமெண்ட் தான் அவன் எதை அனுபவிக்கிறான், குறைவுங்கிற ஒண்ணு என்ன பண்றான், அனுபவிக்கிறான். குறைவுங்கிறது நாட் ஓன்லி ஃபைனான்சியல் திங்ஸ், ஏதோ பணம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, நிறைய மேட்டர்ஸ் இருக்கு. அது வந்து சந்தோஷமா இருக்கலாம், அது வந்து ஆரோக்கியமா இருக்கலாம், அது வந்து உறவு ரீதியான காரியமா இருக்கலாம், அல்லது உணர்ச்சி சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா மனுஷனுடைய தேவைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஆப்ரஹாம் மாஸ்லோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து ஒரு மனிதனுடைய தேவைகளை பற்றி ஒரு பட்டியல் மாதிரி உருவாக்குனார். பார்த்துருக்கீங்களா? எஜுகேஷன்ஸ்ல கூட அதெல்லாம் கொண்டு வராங்க. அதாவது என்ன மாதிரியான நீட்ஸ்லாம் ஒரு மனுஷனுக்கு இருக்குது, சோசியல் நீட்ஸு, அப்புறம் வந்து ஃபேமிலி நீட்ஸு, ஃபிசிக்கல் நீட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே பிரிப்பார். அதில் நிறைய காரியங்கள் இருக்கும். இப்போ வந்து சிலருக்கு வந்து இப்போ பாருங்கள், நம்ம அடிப்படையாக என்ன சொல்லுவோம், என்ன தேவை,
உணவு, உடை, உறைவிடம், இதுதான் அப்படின்னு சொல்லிவிடுவோம். இதுதான் நமக்கு மனுஷனுக்கு தேவைன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் சில பேருக்கு இந்த தேவையில தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நிறைவாக கிடைக்கல, உணவு, உடை, உறைவிடம். அதனால் அவங்க இதை தாண்டி இன்னொரு தேவை அப்படிங்கிறது கிடையாது. சிலருக்கு இதெல்லாம் கிடச்சிடுச்சு, உணவு கிடச்சிடுச்சு, உடை கிடச்சிடுச்சு, உறைவிடமும் கிடச்சிடுச்சு, சம்டைம் டூ மச்சாகவே கிடச்சிருக்கு. இதெல்லாம் கிடச்ச பிறகு சாப்பிட்டல்லப்பா படுத்து தூங்குனா தூக்கம் வர மாட்டேங்குங்க. உணவு தான் கிடச்சிடுச்சே, சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக தூங்க வேண்டியதானே அப்படின்னா தூக்கம் வர மாட்டேங்குது. அவனுடைய நீட்ஸ் இன்னும் ஏதோ சில காரியங்களை நோக்கி எழும்புகிறது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மனுஷன் வெறும் இந்த சாப்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டவன் கிடையாது. வெறும் சரீரத்தின் அமைப்பின் காரியங்களை பொறுத்த ஒரு காரியங்கள் மட்டும் உடைய ஒரு ஆள் கிடையாது. அவனுக்கு பல காரியங்கள் தேவைப்படுகிறது. அவனுடைய தேவையை ரொம்ப அழகாக தேவன் பட்டியலிட்டார். நீங்கள் வீட்டில் போய், இப்போ நான் அதை எடுக்க விரும்பல, வீட்டில் போய் நீங்கள் படிச்சிங்கன்னா ஆதியாகமம் 12 ஆபிரகாம் கிட்ட என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பேசுகிறாரு பாருங்க. அது எல்லாமே மனுஷனுடைய தேவையாக இருக்குது. ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, உன் பேரை நான், இது மனுஷனுக்கு தேவை, அது தெரியுமா? அதாவது ஒரு சிக்னிஃபிஷியன்ஸ், ஒரு அடையாளம் தனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறது மனுஷனுக்குள்ளே இருக்குது. அதை அவன் கொண்டு வரணும்னு அவன் என்ன பண்ணுறான், ஆசைப்படுறான். அவனுக்கு சமூகத்தில் மதிப்பு தேவைப்படுது, மரியாதை தேவைப்படுது. ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா கேட்ட எப்படி தூக்கி வீசுற, எடுத்துகிட்டு போ அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களா? ரொம்ப தேவையில் இருக்கிற ஒரு ஆள் நல்ல எப்படி வேணாலும் வீசியா நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு போயிடுவான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போனதுக்கப்புறம் அதை ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டான், எடுக்க மாட்டான். ஏன்னா ஐ நீட் ரெஸ்பெக்ட், எனக்கு என்ன தேவைப்படுது, மரியாதை தேவைப்படுது, எனக்கு கனம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தான் அவன் என்ன பண்ணுவான், இது பண்ணுவான். இப்படி மனுஷனுடைய தேவைகள் நாம் நினைக்கிற மாதிரி ஏதோ குறைவுன்னா வெறும் ஃபினான்ஷியல் குறைவு கிடையாது, அது ரொம்ப முக்கியம். அதில் நாம் நிறைவடைகிறது ரொம்ப அவசியம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவன் பலவிதமான அவன்கிட்ட இந்த 6 கச்சாடி இருந்த மாதிரி இவன்கிட்ட நிறைய கச்சாடி இருக்குது. இயேசு தான் எல்லா ஜாடியும் நிரப்ப முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஜாடி இல்லை, நிறைய ஜாடி இருக்குது. ஆனால் இந்த ஜாடியெல்லாம் இதெல்லாம் இருக்குது அவனுக்குள்ள, இது அவனுக்கு தெரியல. அதனால தான் வெறும் சாப்பிட்டுட்டு தூங்கினா தூங்க முடிய மாட்டேங்குது. அவனுக்கு சந்தோஷம் தேவைப்படுது, நிம்மதி தேவைப்படுது, பாராட்டு அவனுக்கு தேவைப்படுது. தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் மனுஷனுடைய தேவை. அவனுக்கு அன்பு தேவை, அங்கீகாரம் தேவைப்படுது. பைபிள் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது மனுஷனுடைய ரியல் நீடை அப்படியே காமிக்குது. இதெல்லாம் அவனுக்கு தேவைப்படுது, இவ்வளோ காரியம் அவனுக்கு தேவைப்படுது. அவனுக்கு ஒரு நல்ல உறவுகள் அவனுக்கு தேவை, நல்ல நண்பர்கள் தேவை. அவன் நல்ல சந்தோஷமாக பேசிக்கிற நிறைய பேர் அவனுக்கு தேவைப்படுறாங்க. இப்படி அவனுடைய தேவைகள் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இவன் எப்போ இந்த அப்பாவுடைய ப்ரெசன்ஸை விட்டு வெளியில் வர்றானோ அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை தேவன் வைத்த போது அங்கே எந்த குறைவும் இல்லை, எல்லாமே எப்படி இருக்குது, நிறைவாக இருக்குது. ஏதேன் மீன்ஸ் த பிளேஸ் ஆஃப் plenty, the place of abundance, the place of delight. ஆனந்தம், அபரிதம், ஆற்றல், இதுதான் ஏதேன். plenty, abundance, delight, இது எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளே தான் கொண்டு தேவன் யாரை வைக்கிறாரு, மனுஷனை வைக்கிறாரு. ஆனால் அவன் அந்த ஏதேன் வேற எதுக்கும் அடையாளமாக இல்லை. இட்ஸ் a presence of God. தேவனுடைய பிரசன்னத்திற்கு அது அடையாளமாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, மீட் பண்ணுறாங்க. அவங்க மீட்டிங் பிளேஸே இதுதான். இந்த கார்டன் ஆஃப் ஈடன் இட்ஸ் அ மீட்டிங் பிளேஸ். தேவனும் மனிதனும் சந்திக்கிற இடம் இதுதான், அந்த ஏதேன் தான். அப்போது அந்த ப்ரெசன்ஸில் அவன் வரும்போது எல்லாமே அவனுக்கு எப்படி இருந்தது, நிறைவாக இருந்தது. நான் என்ன சொல்கிறேன்னா, சில கோளாறு வாழ்க்கையில் ஏன் இருக்குங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரொம்ப அழகாக என்ன பண்ண முடியும், தீர்த்திட முடியும். வேற எப்படி இல்லாமல் போய் தீர்க்க முடியாது. பாருங்க, இங்கே உங்களுடைய தேவையையும் சொல்லும், அந்த தேவையை எப்படி பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணுது, கற்றுத்தருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் மனுஷன் மட்டும் இங்கேருந்து கற்றுக்கலன்னா அவன் எல்லா இடத்துக்கும் ஓடுவான், எல்லா காரியம் பண்ணுவான், ஆனால் ஒன்றும் சந்திக்கப்படாது, ஒன்றும் பூர்த்தி ஆகாது, வெறுமையாகவே உட்காந்துருப்பான். அதுதான் இப்படி சொல்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் பாருங்க. ஏசாயா புத்தகம், ஏசாயா 55 1 பாருங்க. ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்கள்.
நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அதாவது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேஷன்ஸ், அதாவது ஒரு பரிபூர்ணமான திருப்தி, ஒரு முழுமையான பரமானந்தத்துக்கு வழிய வேதவசனம் பேசுது பாருங்க. என்ன சொல்றாரு? நீ என்னெல்லாமோ பண்ற, 1000 பிரயாசங்கள் என்ன பண்ற உன் வாழ்க்கையில் எடுக்கிற, நிறைய செலவுலாம் பண்ற, ஆனால் நான் ஒரு ஃப்ரீவே சொல்றேன் அப்படிங்கிறாரு. காசே தேவையில்லை, ஒன்றுமே தேவை கிடையாது, இலவசமாக வந்து சில காரியங்களை என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். அது என்ன? நான் சொல்கிறத கொஞ்சம் கவனி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு தான் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ என்னிடத்துல வந்து நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கேட்டனா உன் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் நிரம்பினது மாதிரி என்ன பண்ணிவிடும், மாறிடுங்கிறார். அப்படின்னா என்ன? ஒரு மனுஷன் என்னைக்கு தேவனண்டை திரும்பி அவரோடு நட்பு கொள்ள அவருடைய வார்த்தைகளை கேட்க அவன் ஆரம்பிக்கிறானோ அன்னையிலிருந்து என்ன நடக்குதுன்னா அவன் கொழுமைகளால் நிரப்பப்படுகிறான். அல்லேலூயா. அது வரைக்கும் பஞ்சம், தட்டுப்பாடு, குறைவு நான் சொல்லும்போது நாட் ஓன்லி ஃபைனான்ஷியல் திங்ஸ், நிறைய ஏதோ ஒரு ஏரியாவில் எம்டியாக உட்காந்துட்டே இருப்போம், அது மட்டும் ஃபில் ஆகாமே இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, நான் தான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அல்லேலூயா. தேவனுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? காமிக்கிறேன் பாருங்க, இது ரொம்ப கரெக்டாக தெரியணும். ஏன்னா நிறைய ஜாடி இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு ஜாடி கிடையாது, பல ஜாடி இருக்குது. இது எல்லாத்தையும் அவருடைய பேரே அப்படி தான் இருக்குது பாருங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். தேவனுடைய ஒரு குணாதிசயம், ஒரு நேச்சர் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன நேச்சரு? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். கர்த்தர் பாருங்க, எனக்கு கர்த்தர்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குறைவை பார்த்தா அவர் விடவே மாட்டார், அதை ஃபில் பண்ணிவிடுவார். அல்லேலூயா. தட்ஸ் அ நேச்சர் ஆஃப் காட். குறைவு அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. குறைவாக இருந்ததுன்னா அதை சரியான காரியங்களால் என்ன பண்ணுவார், நிரப்புவார். குறைவு ஒருபோதும் மனிதனை குறித்த கடவுளுடைய ஐடியா கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு காரியங்களில் லேக்கில் இருக்கிறீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில், அது வாழ்க்கை அப்படி தாங்க இருக்கும், நீங்கள் அப்படியே லேக்கில் தான் போகணும், லேக்ஸ்லலாம் போக முடியாது எப்போவுமே அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் நிறைய பேர் அதுக்கு மைண்டை பழக்கி வச்சுட்டாங்க. அதெல்லாம் அப்படி தான், நமக்கு அது வாய்க்கும் கைக்குமா வயிற்றுக்குமா போயிட்டே இருக்கும், ஒன்றும் என்ன பண்ணாது, தங்காது, ஒன்றும் நிற்காது, அப்படியே பழகிட்டாங்க. மைண்ட்லாம் அப்படி செட் ஆகிடுச்சு. தரித்திரத்துக்கு மனிதர்கள் தங்கள் மனதை பழக்கி விட்டார்கள். அவங்ககிட்ட போய் இப்போ இல்லைங்க இதெல்லாம் மாறிட முடியும், கொஞ்சம் நல்லா போயிடலாம் அப்படின்னா, இது வேற மாதிரி உபதேசமாக இருக்க, அப்படியே குறைவிலே இருக்கலாம்னு சொன்னால் அது எப்படியா நல்ல உபதேசம். ஆனால் குறைவு மாறிட முடியுங்க, நீங்கள் குறைவில் இருக்கிறது கடவுளுடைய ஐடியா கிடையாதுங்கன்னா, அது எப்படி? இவ்வளோ நாள் நான் அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன், கடனே நீங்கள் வாங்காமல் கடன் கொடுக்குற மாதிரி வாழலான்னு ஆச்சரியமாக பார்க்காங்க. அது எப்படிங்க, இந்தியாவே கடனில் இருக்குன்னு சொல்லுதாங்க அப்படிங்காங்க. இவன் கடன் வாங்குறதுக்கு யாரெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க பாருங்கள். இன்னும் சில ஆட்கள்லாம் கூப்பிடுவாங்க, அவர் கடனில் இருக்கார், இவர் கடனில் இருக்கிறாரு, வீட்டுக்கு வீடு வாசப்படி யாரெல்லாமோ கடன் வாங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்தியாவே கடனில் இருக்கான். நீங்கள் என்னங்க கடன் வாங்குற ஒரு நாட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படி எல்லாம் சொல்லுதீங்களே அப்படிங்கிற மாதிரி ஜனங்க வந்து ஒரு விகற்பரமாக பார்க்க. இப்போ அவங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணி இது வந்து கிறிஸ்டியன் மீட்டிங்கா அப்படிங்காரு. டிவியில் நம்ம ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு, அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்காரு, இது என்ன கிறிஸ்டியன் மீட்டிங்கா அப்படிங்காரு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? இல்லை இது எல்லாமே வேற மாதிரி இருக்கு அப்படிங்காரு. ஏன்னா ரொம்ப நாளாக என்ன தான் ப்ராக்டிஸ் ஆகிருக்குது, அது வந்து வாழ்க்கைன்னா ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும், ஒரு குறைவு, அதெல்லாம் அப்படியே பொறுத்துட்டு போயிடணுமாக்கும். அப்படின்னா என்னென்னா மறைமுகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரை மன்னிச்சிருங்காங்க. ஆண்டவர் ஒன்று மன்னிச்சதெல்லாம் இருக்கட்டும், நீ அவர் என்ன பண்ணிடு, பாவம் அவர் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் ரேஷன் போடணும்னா அவரால் முடியுமா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவர் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறார்.
அதனால் கொடுக்கறத வாங்கிக்கிட்டு தோத்திரத்தோடு என்ன பண்ணிடு, வாழ்ந்துரு, ஆத்திரம்லாம் பற்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பாருங்க. ஏன்னா அவரை பற்றி ஒரு பெரிய எண்ணம் இல்லை, அவரை பற்றி ஒரு பெரிய திங்கிங் இல்லை, அவரை இத்தனையோண்டு பார்த்துட்டதுனால வாழ்க்கையும் இத்தனையோண்டு ஆயிடுச்சு. என்னைக்கு அவரை பற்றி ஒரு பிரம்மாண்டமான எண்ணம் உங்களுக்கு வருகிறதோ, நான் சொல்கிறேன், அந்த மூமெண்ட் உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உங்கள் தேவன் பெரியவர் என்றால் உங்கள் வாழ்வும் பெரியதாக தான் இருக்கும், உங்கள் கனவும் பெரியதானதாக இருக்கும், நீங்கள் அடையக்கூடிய காரியங்களும் பெரியவைகளாகத்தான் இருக்கும். ஆனால் தேவனை பற்றி அப்படிப்பட்ட அறிவை நான் அடையவில்லை என்றால், அவரை பற்றி அப்படிப்பட்ட புரிதல் நான் அடையவில்லை என்றால், என் வாழ்க்கை எத்தனையோ பிரயாசங்கள் இருக்கும், ஆனால் நான் லேக்லையும் எம்டிலையுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவருடைய ஐடியா எப்போவுமே குறைவு கிடையாது, நிறைவு தான். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, abundance is a God's plan. நல்லா சொல்லுங்க, abundance is a God's plan. Prosperity is God's idea. ஹல்லேலூயா. ஒருபோதும் பஞ்சம் கிடையாது, ஒருபோதும் தட்டுப்பாடு கிடையாது, ஒருபோதும் குறைவு கிடையாது. ஒருபோதும் தேவன் அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு குறைவை விரும்பவில்லை, வைக்கவில்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. இதுதான் என்னுடைய பைபிளில் போட்டிருக்கு. உங்கள் பைபிளில் எப்படின்னு போட்டிருக்கு? ஆனால் நிறைய நேரத்தில் இது பைபிளில் இருக்குது தவிர நம்பிக்கையில் இது கிடையாது. நம்பிக்கையில் என்ன இருக்குதுன்னா, அதெல்லாம் அப்படிலாம் முடியுமாங்க, அது ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா, அப்போ நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது ப்ராக்டிக்கல் இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ப்ராக்டிக்கல் இல்லைன்னா நீங்கள் எதுக்கு வரணும், நான் எதுக்கு மைக்கு பிடிக்கணும்? சும்மா ஏதோ ஒரு நம்மலாம் கிறிஸ்டியன்ஸ் சண்டே அப்படியே ஒரு வர்ஷிப் பண்ணிட்டு ஏசு ஏசுன்னு 2 வார்த்தை சொல்லிட்டு அப்படியே போயிடணுமா? அதுக்காக கூடி வர்றோம்? கிடையவே கிடையாது. இந்த உலகம் எதை யதார்த்தம் இல்லைன்னு நினைக்குதோ அதையெல்லாம் யதார்த்தமாக்கி காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், வாக்கு பண்ணப்பட்ட மக்கள், ஒரு தேசத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. 430 வருடங்கள் அடிமைகளாகவே தங்கள் வாழ்க்கையை செலவு பண்ணுறாங்க. அவங்க ஒருபோதும் நிறைவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. யோசேப்பு இருந்த வரைக்கும், யோசேப்பு காலத்தில் தான் அவங்க எங்கே போகிறாங்க, எகிப்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ கோசேன் அப்படிங்கிற ஒரு நல்ல நாட்டில் வச்சு நல்லா அவங்கள போஷிச்சான். ஆனால் யோசேப்பின் காலத்துக்கு அப்புறம் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் என்ன ஆயிடுச்சு, வேற மாதிரி மாறி போயிடுச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா யோசேப்பு கத்தரை அறிந்து கத்தரை நம்பி கத்தரோடு உறவு கொண்டு ஒரு வாழ்ந்த மனுஷன், அவன் நிழல்ல இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க யாரும் கத்தரை அறியலை, கத்தரை நம்பலை, கத்தரை பற்றி எந்த காரியங்களும் இவங்க என்ன பண்ணிக்கவே இல்லை, பெற்றுக்கொள்ளிக்கவே இல்லை. அதனால தான் முந்தின தலைமுறை நல்லா இருந்தது, அடுத்த தலைமுறை நல்லாவே இல்லாமல் போயிடுச்சு. இப்படி போய் எந்த மாதிரி மோசமாயிடுச்சுன்னா, அவர்கள் அடிமைகளாகவே மாறிவிட்டாங்க. 430 வருஷம் அடிமை தலங்களுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவன் மோசேங்கிற மனுஷனை அனுப்பி ஒரு செய்தி ஒன்றை அனுப்புகிறார். பாருங்கள், அந்த செய்தி என்னன்னு படிக்கலாம், ஏன்னா இதுக்கு அது ரொம்ப தேவையாக இருக்குது. பாருங்கள், யாத்திராகமம் 3வது அதிகாரம். தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரா? யாத்திராகமம் 3வது அதிகாரம் பாருங்கள், 7வது 8வது வசனங்களை பாருங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வந்திருக்கிற தேவன் உங்கள் நிலை என்ன என்பதை முழுவதும் அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்ன வேதனை அனுபவிக்கிறீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். வெளியில் பிரைஸ்லாம் சிரிச்சுட்டே போகலாம், ஆனால் உள்ளே என்ன மாதிரி ரணம்லாம் இருக்குன்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். யார் யார் நிமித்தம், எது நிமித்தம் நீங்கள் வேதனை போடுறீங்கிறத அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், அறிந்திருக்கிறார். பாருங்கள், இதனால தான் நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும், அவரை கவனிக்கணும், அவர் என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது மூலம் தான் என் வாழ்க்கை மாற போகிறத தவிர வேற எப்படியும் என் வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. பாருங்கள், சில சொல்லுவாங்க, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது பிரதர், அதெல்லாம் கொஞ்சம் தீர்ந்த பிறகு சர்ச்சுக்கு வரலான்னு இருக்கேன் அப்படிம்பாங்க. தீர்ந்த பிறகு சர்ச்சுக்கு வர்றதா? அது நீங்கள் தீர்ற வரைக்கும் தீராது. ஆமாம், இது நானே தீர்த்திட முடியும்னா எனக்கு இது தேவையே இல்லைங்களே. அப்படி பண்ண முடியாது. அப்படி நான் உருவாக்கப்படலை, அப்படி நான் டிசைன் பண்ணப்படலை. நான் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறேன், எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கேன்னா, தேவனோடு உறவு கொள்வதன் மூலம், தேவன் யார் என்பதை அறிவதின் மூலம் வாழ்வை அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. உறவு உங்களுக்கு எதை கொண்டு வருகிறது? அவர் யார் என்கிற அறிவை கொண்டு வருகிறது. பைபிளில் இந்த இன்டிமேசியில் தான் உண்மையான அறிவு வருகிறது. அதனால தான் ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு இருக்குது. ஆதாம் ஏவாளை என்ன பண்ணா?
அறிந்தான். அவள் ஒரு குமாரன் என்ன பண்ணாள். ஸோ கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு இன்டிமேசிக்குள்ளே அவங்க வராங்க. அந்த இன்டிமேசியை பைபிள் எப்படி சொல்லுது? ஆதாம் ஏவாளை அறிந்தான். உறவு, அவர்கள் 2 பேரும் உறவுக்காக வந்தார்கள். ஆனால் தேவன் அதை உறவுன்னு சொல்லாமல் அறிவுங்கிறாரு. ஏன்னா உண்மையான இன்டிமேசியில் என்ன நடக்குதுன்னா, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். தேவன்கிட்ட வந்து நட்பு கொள்றது மூலம் என்ன நடக்குதுன்னா, அவர் யார் என்கிற அறிவு உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ அங்கங்கே போய் இங்கெங்கே போய் ஏதாவது நிரம்பியிருக்கா, ஒன்றும் ஆகலை, அப்போமாவது புத்தி வர வேண்டாமாங்கிறாரு. சிலர் பாருங்க ஓடிட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஓடினான் வாழ்க்கையின் எங்கேயோ ஓடினா, அந்த மாதிரி ஓடி அப்படியே போயிடுது. கொஞ்சம் நின்று கேட்குறதே கிடையாது. என்ன அது இப்படிலாம் இருக்க வேண்டாம். எனக்கு சிலருடைய லைஃப்பை பார்க்கும்போதுன்னா, இவங்க இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, ஆனால் ஏன் இப்படி இருக்காங்க? இப்படி வாழ வேண்டிய அவசியமே இல்லையே, ஏன் இப்படி வாழ்கிறாங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது அப்படி தான் பிரதர், அதை மாற்ற முடியுமா? அப்போ உள்ளுக்குள்ளே வேற ஏதோ ஸ்ட்ராங்காக இருக்குது, மாற்றவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, 430 வருஷம் அடிமை, 4 தலைமுறையாக அடிமை, கர்த்தர் அதை மாற்ற முடியும்னு பேசிகிட்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் தலைமுறை, இதுக்கு முந்தின ஜெனரேஷன் எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம், ஆனால் நான் உன்னை புதிய சந்ததியாக மாற்ற விரும்புகிறேன், உன் மூலமாக புதிய காரியங்களை நான் செய்ய விரும்புகிறேங்கிறதா ஆண்டவருடைய அழைப்பாகவும் சத்தமாகவும் இருக்குது பாருங்க. ஆமென். இதுக்கு முன்னாடி பார்க்காம இருந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு தலைமுறையை சந்திக்கும் பொழுது அவர்கள் பார்த்திராத சில புதிய காரியங்களை இவர்கள் அனுபவிக்க முடியாத காரியங்களை அவர் என்ன பண்ணுறாரு, எப்போதும் பேசுகிறாரு பாருங்க. அப்போ கர்த்தரை பற்றி இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, நீங்கள் படுற உபத்திரத்தெல்லாம் என்ன பண்ணுறேன் நான் அறிஞ்சிருக்கிறேன், நீங்கள் இடுகிற கூக்குரலை நான் என்ன பண்ணேன் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸில் போகிறீங்க, என்னென்ன அனுபவங்கள் வழியாகலாம் போகிறீங்களோ, இது அத்தனையும் அறிந்தவர் தான் ஆண்டவர். சும்மா ஏதோ அவர் அங்கே இருக்கிறாரு ஏதோ அப்படின்ட்டு நான் வேண்டிட்டு போகிறது கிடையாது. He knows everything. He knows your pains. உங்களுடைய வலிகள், உங்கள் கண்ணீர்கள், உங்களுடைய நீங்கள் போகிற அந்த காயமான அனுபவங்கள் எல்லாத்தையும் அவர் அறிஞ்சிருக்கிறார். இதெல்லாம் அறிஞ்சவரா தான் உங்ககிட்ட அவர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கதையே தெரியாமல் எதையோ ஒன்று அவர் என்ன பண்ணுறதில்ல, பேசுகிறது கிடையாது. நாட் ஓன்லி அவங்களுடைய கூக்குரல், அவங்க இதை மட்டும் அவர் தெரிஞ்சிருந்தார் அப்படி போடலை. அதே பக்கத்தில் கொஞ்சம் பின்னாடி எப்படி திருப்புங்க, 2ஆம் அதிகாரம் பாருங்கள், யாத்திராகமம் 2:23-24 பாருங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். பாருங்க, யாருமே அடிமையாக இருக்கிறதுக்கு பிறக்கலை, அதனால் அடிமையாக இருக்கிறது பிடிக்காது. நாம் ஒன்றும் இன்றைக்கி லிட்ரலாக எதுக்கும் அடிமையாக இல்லை, ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றுனால தாக்கப்படுவது, பாதிக்கப்படுவது, எழும்ப முடியாத சூழ்நிலைகளில் இருக்கிறது நமக்கு விருப்பம் இல்லை பாருங்க. ஏன்னா மனுஷன் அடிமையாக இருக்கிறதுக்கு கடவுள் உண்டாக்கல, எதுக்காக உண்டாக்குனாரு? ஆளும்படி. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நான் ஆளும்படி உண்டாக்குனேன். ஆனால் இவன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான்? அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். எத்தனையோ ஏதோ ஒரு விஷயங்களில் வாழ்க்கையில் அவன் எப்படி இருக்கிறான்? அடிமையாக இருக்கிறான். அது அவனுக்குள்ளேயே அது குறித்த ஒரு எதிர்ப்புணர்வு இருக்குது. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், அதை ஏற்றுக்கொள்ளலை. அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தான். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பாருங்க, தேவன் அவங்க பெருமூச்சை கூட என்ன பண்ணாராம், கேட்டாராம். ஹல்லேலூயா. ஏசப்பா, என்னைக்கு தான் இது மாறும், ஏன் இப்படி இருக்குன்னு பெருமிச்சு விடுறீங்க பாருங்க, அதை கூட அவர் கேட்குறாருன்னு வேதவசனம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆண்டவர் அந்த அளவுக்கு நெருக்கமானவராக இருக்கிறார். ஆண்டவரை எப்போவுமே நீங்கள் எங்கேயோ இருக்கிறவராக பார்த்து பழகிறதுனால வாழ்க்கையை அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடிய மாட்டேங்குது. நோ, அந்த டைமில் அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். அந்த சிச்சுவேஷனில் அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். ஏன் இருக்கிறாருன்னா, உங்கள் கூட இருந்து அந்த சூழ்நிலைக்கு ஒரு பதிலை செய்கிறதுக்காக உங்கள் கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் என்ன நடந்தது. 3ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க. 7 வாசம் இல்லையா, 8 பாருங்கள். அவங்க சிச்சுவேஷனெல்லாம் நான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பதில் சொல்கிறார். 8வது வசனம். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் எவீரியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். தேவன் பாருங்க ஒரு பெரிய காரியத்தை பற்றி பேசுகிறாரு. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த இந்த ஜனங்கக்கிட்ட என்ன சொல்கிறாரு, அடிமைத்தனம் என் சித்தம் அல்ல. அங்கே பார்வன் ஊற்றின கஞ்சியும் கூழையும் குடிச்சிட்டு இருந்தான்.
ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு பாலும் தேனும். எல்லாம் சொல்லுங்க, பாலும் தேனும். அப்புறம் நலமும் விசாலம். எல்லாம் சொல்லுங்க, பாலும் தேனும் நலமும் விசாலமும். ஒரு 4 முறையாக சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா சிலது வாயில் வந்தால் தான் வாழ்க்கையில் வரும், வாயில் வராதது வாழ்க்கையில் வராது. நம்ம வாயில் ஒரே தரித்திர பேச்சு தான் எப்போ பார்த்தாலும் இருக்குன்னு வைங்களேன், அப்புறம் அதுதான் வாழ்க்கையில் இருக்கும். இல்லைங்க, நான் என்ன நிலையில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறது பாலும் தேனும் தான். அப்படி சொன்னீங்கன்னா தான் அடிமைத்தனத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். நான் இப்படியே தான் கிடப்பேன் அப்படின்னா அப்புறம் தான் கிடப்பீங்க. இல்லை, நான் இப்படி இருக்க மாட்டேன், கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு விசாலத்தை அவர் கட்டளையிடுவார். அப்படி பேசும்போது தான் அது நடக்கும். பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க அவங்களுக்கு தெரியல, என்னத்தையோ பேசிக்கிட்டே அலைகிறாங்க, என்னத்தையோ சொல்லிட்டு அலைகிறாங்க. அப்படி கிடையாது பாருங்க. பாலும் தேனும் நலமும் விசாலமும் இதுதான் நான் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சிருக்கிறேங்கிறார். அப்போ ஆதியாகமத்தில் பார்த்தாலும் சரி, யாத்திராகமத்தில் பார்த்தாலும் சரி, எபேசியரில் பார்த்தாலும் சரி, பைபிளில் எங்கே பார்த்தாலும் என்ன தெரியுதுன்னா, குறைவு மனிதனுக்கான தேவனுடைய திட்டம் அல்ல, நிறைவுதான் மனிதனுக்கான தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நிறைவை நீங்கள் திட்டமிடவில்லை, நீங்கள் விரும்பவில்லை, இது உங்களுக்கான தேவனுடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இட் இஸ் காட்ஸ் வில், இட்ஸ் காட்ஸ் வில் ஃபார் மேன். ஒவ்வொரு மனிதனுக்குமான தேவனுடைய சித்தம் நிறைவுகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாட் ஓன்லி ஃபைனான்சியல், ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல், ரிலேஷன்ஸ், உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் நீங்கள் நிறைவாக இருக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்லும்போது, இல்லை சில காரியங்கள் அப்படி இருக்க முடியுங்க, சில காரியங்கள் இருக்க முடியாது, அப்படி உங்கள் மைண்டில் இருக்கலாம். அதனால தான் நான் ஒரு சீரீஸ் பேசியிருக்கிறேன், எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பது எப்படி. ஏன்னா அதில் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து பேசியிருக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் ஒருபோதும் குறைவு கிடையாது, எல்லாத்துலேயும் இங்கே எப்படி இருக்கணும், வாழ்ந்திருக்கணும். ஒருபோதும் அதை அவர் என்ன பண்ணலை, விரும்பலை. இது நம்ம மனசில் ஆழமாக இறங்கணும். எனக்கான கடவுளுடைய சித்தம் குறைவு கிடையாது, தட்டுப்பாடு கிடையாது, ஏழ்மை கிடையாது, பஞ்சம் கிடையாது, ஒன்றுமில்லாமல் நான் இருக்கிறது கிடையாது, கடனில் இருக்கிறது கிடையாது. இதெல்லாம் எனக்கான கடவுளுடைய சித்தம் கிடையாது. கடவுளுடைய சித்தம், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். ஹல்லேலூயா. என் கை வாரி இறைக்கும். எல்லாம் சொல்லுங்க, என் கை வாரி இறைக்கும். அந்த மாதிரி உங்கள் கை இருக்கணுங்கிறது கடவுளுடைய ஐடியா, கடவுளுடைய யோசனை. பாருங்கள், ஒருபோதும் இயேசு பாருங்கள், மாம்சத்தில் வந்த தேவன், அவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்தபோது, அதாவது மாம்சத்தில் வந்த தேவனை என்ன, கடவுளை பற்றிய கரெக்டான வெளிப்பாட்டை நமக்கு யார் தான் கொடுத்தார், இயேசு தான் கொடுத்தார். வேற யாருமே என்ன பண்ணல, கொடுக்கல. யோபு கொடுக்கல, யோபு என்ன பண்ணல, கொடுக்கல. வேற யாருமே கொடுக்கல. ஆதாம் கொடுக்கல. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த யாருமே தேவனை பற்றிய பர்ஃபெக்ட் இமேஜ் என்ன பண்ணல, கொடுக்கல. ஒரே ஒருத்தர் தான் அந்த பர்ஃபெக்ட் இமேஜை நமக்கு கொடுத்தார். அவர் பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் இஸ் த பர்ஃபெக்ட் இமேஜ் ஆஃப் காட். ஹீ இஸ் த பர்ஃபெக்ட் ரெவலேஷன். ஹீ இஸ் த பர்ஃபெக்ட் தியாலஜி. இயேசு தான் சரியான இறையியலாக இருக்கிறார். இறையியல்லாம் வேற ஒன்றும் இல்லை, இறையியல் என்பது அவரை பற்றியது. சரியான இறையியல் படிக்கணுமா, அப்போ இயேசுவை படிக்கணும். இறையியலுங்கிறது என்ன, தியாலஜின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன, இறைவனை பற்றி உங்களுக்கு உண்டாகிற அறிவு. அப்போ அது பரிபூர்ணமாக யார் மூலமாக வருது, இயேசுவின் மூலமாக வருது. அப்போ இயேசுவை நீங்கள் கவனிக்கும் பொழுது தான் தேவனை பற்றிய பரிபூர்ண வெளிப்பாட்டை என்ன பண்ணுறீங்க, பெற்றுக்கொள்கிறீங்க. அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது, மனிதர்களோடு வாழ்ந்த போது, பேசின பொழுது என்ன மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணாருன்னு கொஞ்சம் கவனிச்சா நமக்கு கடவுளுடைய சித்தம் என்னங்கிறது ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சிடும். கடவுளுடைய மனது என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும். தேவனுடைய மனிதனை குறித்த கடவுளுடைய யோசனைகள் என்னங்கிறது நமக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். அவர் பாருங்க, குறைவான சூழ்நிலைகள் எல்லாம் சந்திக்கிறார். முதல்ல அவர் எங்கே போகிறாரு, கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போகிறார். கல்யாணம் தன்னைக்கு மட்டும்தான் அந்த சாப்டர் எடுத்து ஓப்பன் பண்ணுவாங்க. கடகடன் வாஸ்து படாரம் என்ன பண்ணிடுவாங்க, மூடிடுவாங்க. ஆண்டவரே, அந்த வீட்டில் ரசம் குறைவில்லாத மாதிரி இன்றைக்கி பாயாசம் சாப்பாடெலாம் குறைவில்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணி முடிஞ்சு போகிறதுக்குள்ள பந்தி முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஜபத்தை போட்டுட்டு பிரசங்கியார் என்ன பண்ணிடுவார், இறங்கி என்ன பண்ணுவார், போயிடுவார்.
ஆனால் இது ரொம்ப அற்புதமான காரியம் பாருங்க. அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமான ஒரு மேட்ரு கிடையாது. இயேசு மாம்சத்தில் வந்த தேவன் ஒரு திருமண வீட்டில் கலந்துக்கிறாரு. ஒரு குடும்பத்துக்குள்ளே போகிறார், ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அவர் வந்து வாராரு. மனிதர்கள் உடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே அவர் வந்து நிற்கிறாரு. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, திராட்சை ரசம் என்ன பண்ணப்பட்டதான். உடனே இயேசு என்ன சொன்னார், அற்புதமான சான்ஸ், மனிதர்களே இந்த உலகத்துக்கு நல்ல கருத்தை நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கை என்பது இப்படி குறைவாக இருப்பது தான். அப்படி சொல்லியிருக்கலாமா, சொல்லியிருக்கூடாதா? அற்புதமான வாய்ப்பு. அவர் என்ன பண்ணுறாருன்னா வேற மாதிரி பண்ணுறாரு. குறைவா அது இருக்கக்கூடாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. 6 கச்சாடி இருக்குங்க, அத்தனையும் தண்ணினால் நிரப்பி எல்லாத்தையும் திராட்சை ரசமாக்கி குறைவை அபரிதமாக மாற்றி விட்டுட்டார். அல்லேலூயா. அப்படி செய்து தேவனுடைய சித்தம் உங்கள் குறைவுகளில் என்ன என்பதை இயேசு வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் லேக்குள்ளே போகும்போது, நீங்கள் குறைவுகளுக்குள்ளே போகும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது எனக்கான தேவனுடைய சித்தம் அல்ல, எனக்கான தேவனுடைய சித்தம் அபரிதமாக இருக்கிறது. அதை காட்டுறதுக்கு தான் அவர் பண்ணுறார். இயேசு வந்து பாருங்க, நான் சில சொல்கிறாங்க இந்த நிறைவு இதெல்லாம் இவங்கெல்லாம் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் வந்துட்டாங்க நிறைய அப்படிங்காங்க, செழிப்பு உபதேசக்காரர்கள் அப்படிங்காங்க. நம்ம என்னத்தை உபதேசிக்கிறது? தரித்திரத்தை உபதேசிக்கவா? வாரம் வாரம் நீ தரித்திரனா போ, ஒன்றும் இல்லாமல் போ, கிழிஞ்ச சட்டையை போட்டு வா, அப்படியே பேசவா? அப்போ அதுக்கு ஒரு சுவிசேஷம் தேவையே இல்லை. அது நாட்டில் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. சுவிசேஷம் எதுக்குன்னா, மனுஷன் இருக்கிற இந்த நிலையை மாற்றி உனக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கறதுக்கு தான் எது இருக்குது, சுவிசேஷமே இருக்குது பாருங்க. அப்போ அந்த சுவிசேஷங்கிறது என்ன? இயேசு என்ன பண்ணாருன்னு பாருங்க. குறைவாக இருந்தது ஓகேன்னு சொல்லல. அவர் என்ன சொல்கிறார், இன்னொன்று இது இருக்கக்கூடாது, இதை என்ன பண்ணணும், மாற்றியே ஆகணும் சொல்லி அற்புதம் செய்து அன்றைக்கு ஒரு பெரிய நிறைவை அந்த குடும்பத்திற்கு அவர் கொடுக்குறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லேக்கில் இருப்பீங்கன்னா, இந்த 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 உறவு பற்றி அந்த சீரீஸில் கூட இதை நான் ஒரு நாள் பேசினேன். இப்போ அந்த வீட்டுக்கு அந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். நான் இருக்குதுங்களா? இயேசு செஞ்ச முதல் அற்புதம் இதுதான். அப்போ இயேசுவை அவங்க எதுக்கு கூப்பிட்டாங்க? ஒரு உறவின் அடிப்படையில் தான் கூப்பிட்டாங்க. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு கூப்பிடல. இவர் உலகம் ஃபுல்லாக பிரசித்தி பெற்ற அற்புத ஊழியராக இருக்கிறாரு, நம்ம கல்யாணத்துலையும் கூப்பிட்ருவோன்னு அப்படி கூப்பிடல. அதுக்கு முன்னாடி அவர் ஒன்றுமே பண்ணது கிடையாது. தச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஐயா எங்கள் வீட்டு திருமணத்துக்கு வாங்கன்னு ஒரு நட்புல உறவில் தான் அவங்க கூப்பிட்டாங்க. ஆனால் உறவு அற்புதத்தை கொண்டு வந்தது. அதை தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். உறவு உங்கள் வாழ்க்கையின் குறைவுகள் நடுவில் கூட அற்புதங்களை செய்து அந்த குறைவுகளை நிறைவுகளாக மாற்ற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தேவன் வரும்போது உங்கள் குறைவுகளுக்கு என்ன நடக்கும்? அதான் அங்கே யோவான் 1ஆம் அதிகாரம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ குறைவில் உட்காந்துட்டே இருக்கலாம். இந்த நிறைவின் தேவனோடு உங்களுக்கு நட்பும் உறவும் நெருக்கமும் நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்க ஆரம்பிக்குது? அந்த உறவே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எல்லா அபரீதத்தை கட்டவிழ்க்க ஆரம்பிக்குது, நிறைவை கொண்டு வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதுதான் நடந்துச்சு பாருங்க, அதான் நடந்துச்சு. இப்படி இயேசு என்னென்ன இப்போ மக்கள் குறைவாக இருந்து என்னென்ன இதுலலாம் அவர் போகிறார், அப்போல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி காரியம் தான் நடக்குது. பாருங்கள், இன்னொரு வசனம் காமிக்கிறேன் உங்களுக்கு. லூக்கா, நான் பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒவ்வொரு முறை பேசும்போது கூட ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினால் அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு தெரியும் இந்த கதை தெரியாதவங்க யாரும் இல்லை. ஆனால் இதில் இருக்கிற சத்தியத்தை பாருங்கள். இயேசு வந்து கலிலேய கடற்கரை பெரிய ஒரு கடற்கரை, அதில் ஏராளமான மீனவர்கள் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க, ஏராளமான படகு இருக்குது. ஆனால் இவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு படகை கண்டு என்ன பண்ணுறாரு, ஏறுறாரு. ஏன்னா மற்றதெல்லாம் மீன் பிடிச்சி ஏதோ பண்ணியிருக்கிறான், இந்த படகு தான் எம்டியாக இருக்குது. இயேசு பாருங்கள், காலியான படவை கரெக்டாக பார்த்து ஏறுறாரு. அல்லேலூயா. எப்போவுமே பாருங்கள், வாழ்க்கையில் நான் உதவியற்றே இருக்கிறேன், நம்பிக்கையற்றே இருக்கிறேன்னா உங்களுக்கு தான் அவருடைய உதவி பெருசாக இருக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஹோப்லெஸ் ஆகிட்டேங்க, எம்டி ஆகிட்டீங்க, கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேங்கன்னா உங்களை கைப்பிடிச்சி தூக்குறதுல தான் அவருக்கு பெரிய மிதமே இருக்குது. அல்லேலூயா. எப்போவுமே அதை மனசில் நினைக்கணும் பாருங்கள். இப்படி ஆயிட்டோமே, இனிமே என்னன்னா இனிமே இயேசுனா புதிய துவக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும் பாருங்க.
காலி படகு அதுதான். அதில் ஏறினார், ஏறி பிரசங்கம் பண்ணார், மக்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணார். அதுதான் அன்னைக்கு பேதுனுடைய படகு தான் அவருக்கு மேடை. ஏன்னா ஜனங்க வந்து ரொம்ப நெருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த படகுல நின்றுட்டு என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. இப்போ பிரசங்கமும் முடிஞ்சிடுச்சு. மக்களும் பிரசங்கம் கேட்டாங்க, யாரும் பிரசங்கம் கேட்டா, பேதுருவும் பிரசங்கம் கேட்டான். உடனே இயேசு வந்து ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, படகெல்லாம் கொடுத்த, காட் பிளஸ் யூ பாபா அப்படின்னு போயிடல. அவர் சொல்கிறாரு, மறுபடியும் இந்த படகை கடலுக்குள்ளே என்ன பண்ணுவோம், கொண்டு போ, வலைகளை போடு அப்படின்னு பேசுகிறார். ஆண்டவரே, என் கதை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதான் சொல்கிறீங்களா? ஏற்கனவே நிறைய ஃபெயிலியரு, ஒன்றும் கூட என்ன பண்ணல, அகப்படலை. ஓடிக்கிட்டே இருந்தேனே தவிர ஒரு மேட்டர் இன்னும் முடியல. ஒன்றும் எனக்கு என்ன பண்ணல, அகப்படவே இல்லை. அகப்படணும்னு நினச்சி போட்டு போட்டு பார்த்தா ஒன்றுமே என்ன பண்ணல, அகப்படலை. ஆனால் நீ என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் போட்டை எடுத்துகிட்டு போக சொல்கிறீங்க, மறுபடியும் வலையை போட சொல்கிறீங்க. என்ன ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கேட்க தோணுது. அவனே அவர்கிட்ட அவர் அப்படி தான் பேசுகிறான். 4வது வசனம் பாருங்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, அவர் பிரசங்கம் பண்ணும்போதே ஒன்று முடிவு பண்ணிட்டார், இன்றைக்கி இந்த பயலை இவருடைய வாழ்க்கையை மாற்றியே தீரணும்னு முடிவு பண்ணிட்டார். அதனால தான் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே யாரை பார்க்குறாரு, சீமோனை நோக்கி. ஆழத்தில் இவன் கதையை சொல்கிறதுக்கு முன்னாடியே இவருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, சிலர் இது வச்சு அவர் பிராமின்ஸ் அப்படின்னு நினச்சிடுறாங்க. போன வாரம் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு வேர்டை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உருவாக்கிட்டாங்கன்ட்டு. அது அந்த ஐயரே இல்லை. ஒரு மதிப்பான வார்த்தை, அப்படி தான் சொல்லியிருக்கிறான். ராம் முழுவதும் நாங்கள் பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். வார்த்தையின்படி வலையை போடுதல் என்றால் என்ன? இதுவரைக்கும் உண்மை சார்ந்த ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் என் வாழ்க்கையில் உண்மை சார்ந்த ஒரு நடவடிக்கையை நான் எடுக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. வாழ்க்கையின் தோல்விகளுக்கு காரணம் என்ன? தோல்விகள்னால் நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சிலருக்கு அவர்கள் அடைந்த வெற்றி கூட தோல்வியாக இருக்குது. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. அவர்கள் அடைந்த வெற்றிகள் கூட அவங்களுக்கு என்னதான் தான் இருக்குது, தோல்வியாக தான் இருக்குது. இந்த கோடக் கேமரா அந்த கம்பெனி, அதோடைய அந்த அவர் இது படிச்சுட்டு இருந்தேன். அவர் வந்து துப்பாக்கியாலே தன்னை சுட்டுட்டு செத்துட்டு போயிட்டார். வெற்றி பெற்றாங்க. மெர்லின் மன்ட்ரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெரிய ஸ்டார்ஸ். இன்னும் அன்னைக்கு ஒருத்தங்க படித்தேன், எத்தனையோ மெடல் வாங்கியிருக்காங்க, எத்தனையோ கோப்பைகள் வாங்கியிருக்கிறாங்க. சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. சக்சீட் பீப்புள். ஆனால் வெளியில் அவங்க சக்சீடாக இருக்கிறாங்க, நிஜமாக அவங்க சக்சீடாக இல்லை, தோற்று போனவங்களாக இருக்குது. ஏன்னா தேவனற்று உங்கள் வாழ்க்கை முழுமையாக்கப்பட முடியாதுங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை காரியம் வந்து உங்களை நிரம்பலாம், ஆனால் என்றைக்கு இந்த தேவனோடு நட்பு உறவுங்கிற ஒன்று உங்களுக்கு வருதோ அன்னைக்கு அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தத்தையும் திருப்தியும் தர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதுவரை வேற எதுவும் உங்களை நிரப்ப முடியாது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒருவர் இருக்கிறார். அவர் வரும்போது தான் எல்லாம் நிரம்பி இருக்குது. இல்லைன்னா ஏதோ சிலது நாம் முடிஞ்சு ஓடி ஏதோ கொஞ்சம் அப்படி நிரப்பி வைப்போம். ஆனால் மீதி எல்லாம் காலியாகவே இருக்கும். இதிலேருந்து எடுத்து இங்கே போடவா, அங்கேருந்து எடுத்து இங்கே போடவா, எங்கே போட ஒன்றுமே தெரியல ஆண்டவரே, அந்த மாதிரி ஆகிடுது பாருங்கள் லைஃபு. ஆனால் இவர் வரும்போது அப்படி கிடையாது, வேறு மாதிரி மாறுது. முதலாக பேதுரு மாம்சத்தில் வந்த இந்த தேவன் சொன்ன வார்த்தையை செயல்படுத்தி பார்ப்பதற்கான ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் நான். அந்தபடி அவன் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பிடித்த உடனே அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். எல்லாம் சொல்லுங்க, நிரப்பினார்கள். பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு போச்சுன்னு இருக்கிறான், இப்போ அவனுக்கு பிரமிப்பை உண்டாக்குறார். ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தம்பிச்சுட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறான், இப்போ பிரமிப்பு. ஏன்னா அவன் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக ஒரு அபாண்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான், ஒரு நிறைவை அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். பாருங்கள், இந்த சிச்சுவேஷனில் கூட இயேசு அவனுக்கு சொல்லியிருக்கலாம், இன்றைக்கி மீன் கிடைக்கலையா, அப்படி தான் மகனே வாழ்க்கை, ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது, கிளம்பி வீட்டுக்கு போ, அப்படி சொல்லியிருக்கலாமா, சொல்லிடக்கூடாதா? நீங்கள் யோசித்து பாருங்கள்.
குறைவில் மனிதர்கள் இருந்த போதெல்லாம் அவர் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணுங்கிறத ஏன் திருப்பி திருப்பி காட்டுறாரு? ஏன்னா உனக்கான என்னுடைய சித்தம் இதுவாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. நீ நிறைவடைவதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன். வலையை எங்கே போடணும்னு சொன்னார் பாருங்க. எங்கே போடணும்னு உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கும் அவருக்கும் உறவு இருக்கணும். அந்த உறவு, அந்த அந்த கனெக்ஷன், அந்த யூனியன், தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருந்து உங்கள் காரியங்களை பண்ணும்பொழுது பாருங்கள், நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப கடினமான காரியங்களை செய்கிறதுனால நமக்கு ஏதோ வந்துடும் நினைக்கிறோம். இல்லை, கடினமாக உழைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதுதான் எனக்கு கொண்டு வரணும்னு நினச்சி எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே பெரிய சக்ஸஸ் வர்றதில்லை. பாருங்கள், பெரிய சக்ஸஸ் எப்படி வருதுன்னா, உறவில் இருந்து கொண்டு அந்த உறவின் அடிப்படையிலே நான் நடத்தப்படுகிறேன். கர்த்தர் சொல்றார், நான் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன், உன் எலும்புகளை நினமுள்ளது ஆரோக்கியம் உள்ளதாக்குவேன், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இது எப்படி இந்த வற்றாத நீரூற்றை போல வளமான ஆமாரம் எப்படி மாறுறோம்? நித்தமும் உன்னை நடத்தி, நான் உன்னை நடத்தினா வற்றாத நீரூற்று மாதிரி நீ மாறிடுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உறவு தான் பாருங்க எல்லா காரியங்களையும் கொண்டு வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு பேதுருக்கும் இயேசுக்கும் நடந்த அந்த 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 உறவுல தான் அவர் அவனை இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. ஆழத்தில் கொண்டு போய் போடு, வலைகளை போடுன்னு சொன்னார். அவன் ஒரு வலையத்தான் போட்டான். அவர் என்ன எத்தனை வலை இருக்கோ எல்லாம் போடுன்ட்டார். அல்லேலூயா. அவர் திட்டம் ரொம்ப பெருசுங்க. அதில் பாருங்க எப்படி போட்டிருக்குது உங்கள் தமிழ் வேதாகமத்தில் பாருங்க. வலையை போடுனாரா வலைகளை சொன்னாரா? அப்போ நீங்கள் பிடிக்கணும்னு நினைக்கிறத விட நீங்கள் அதிகம் பிடிக்கணும்னு நினைக்கிறவர் தான் உங்கள் ஆண்டவர். அல்லேலூயா. பெரிய திட்டம் போட்டனோ அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா, இதெல்லாம் திட்டமாப்பா, நான் ஒன்றை குறித்து வச்சுருக்க திட்டம் இதை விட 1000 மடங்கு பெருசுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் ரொம்ப யோசிக்கிறோமோ, ரொம்ப நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவர் சொல்கிறாரு, உன் நினைவை விட என் நினைவு ரொம்ப பெருசாக இருக்குப்பா அப்படிங்கிறார். ஹையர் வே, ஹையர் தாட்ஸ். உன்னுடைய நினைவுகளை விட, உன்னுடைய வழிகளை விட என் வழி உயர்ந்தது, உன் நினைவை விட என் நினைவு உயர்ந்தது, நீ என் அளவுக்கு யோசிக்க மாட்டேங்கியே அப்படிங்கிறதான் உன் பிரச்சனைங்கிறார். வலையல்ல, வலைகளை போடு அப்படிங்கிறாரு. இப்போ பாருங்க, இந்த உறவு என்ன பண்ணுது? நீங்கள் தோற்று போய் செய்ய முடியாதுன்னு நினைக்கிற அந்த விஷயத்தை மறுபடியும் உங்களை செய்வதற்கு வேண்டிய நம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடியது தான் இந்த தேவனோடு இருக்கிற உறவு உங்களுக்கு செய்கிற காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேண்டாம், இனிமே அந்த கடலுக்கே வேண்டாம், இந்த தொழிலே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவன் யோசித்துருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு ஏதாவது பார்த்தா தானே அவனை செய்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். எதுவுமே இதாலன்னா ஒரு 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 ஃபெயிலியர் உணர்வு தான் வரும் பாருங்க. ஆனால் அந்த படகுல அவர் நின்று, அந்த தோத்து போன நிலையில் அவன் கூட நின்று, தோல்வி உனக்காக நான் வச்சது கிடையாது, எந்த கடலில் தோத்தையோ அதே கடலில் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சில ஏரியாஸில் நீங்கள் தோற்று போய்ட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வரும்போது என்ன நடக்கும்னா, நீங்கள் தோத்த இடத்துல உங்களை ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஃபெயிலான இடத்துல உங்களை வின் பண்ண வைப்பார் பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய நோக்கமும் திட்டமுமா இருக்குது பாருங்க. அல்லேலூயா. இனிமே அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் கடையை மூடிட்டு வந்திருக்கலாம். அவர் மறுபடியும் கடையை திறக்க வைப்பார். அவர் மறுபடியும் வலையை வீச வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா இப்போ வார்த்தையை கேட்டாச்சு. இதுக்கு முன்னாடி தோற்று போனது இந்த அளவுக்கு புரிதல் இல்லாதனால தோற்று போயிட்டோம். ஆனால் இப்போ இயேசு படகுல இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை இருக்குது, அவருடைய கைட்னஸ் இருக்குது. இப்போ அதோட போய் பண்ணும்போது படகு அமிழத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் பாருங்களேன், அன்றன்று உள்ள ஆகாரத்தை அப்படின்னா ஒரு 4-5 மீன் பிடிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் இவ்வளோ மீன் கொடுத்தாரு? சிலர் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆண்டவர் அப்பப்போ படி என்ன பண்ணுவார்? அளந்து கொடுப்பார். சொல்லுவார், ஆட்டுக்கு வாழை அளந்து தானே வச்சுருக்காரு. பெரிய கண்டுபிடிப்பு. அது மாதிரி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? ரேஷன் கடையில் போடுற மாதிரி அப்பப்போ என்ன பண்ணுவார். ரொம்பலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விரும்பவே கூடாது. ரொம்பங்கிறது என் ஐடியா கிடையாதுங்க, நான் அப்படி நினச்சதே கிடையாது. இந்த பைபிள் படித்தா தான் தெரியுது அவர் ஐடியா ரொம்பங்கிறது. அதாவது அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தரணும் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய போஷிப்பு எனக்கு உண்டாகட்டுங்கிறது தான் அவருடைய அர்த்தமாக இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கே போஷிப்பு அன்னைக்கு தான் வரும்னு அர்த்தம் கிடையாது. மொத்தமாக சேர்த்து வச்சு ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்லாம். மண்ணா கடவுளுடைய ஐடியா கிடையாது. சில சொல்லுவாங்க, மண்ணாவே ஆண்டவர் தினந்தோறும் கொடுத்தார்ல ஐயா, சேர்த்து வச்சாங்க என்ன ஆயிட்டு?
கெட்டு போயிட்டு. அதான் நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது. இவங்க ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதுக்கு இதெல்லாம் உதாரணமாக சொல்லுவாங்க. சேர்த்து வைக்கிறதுலாம் கெட்டு போயிடும். இல்லை 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 இல்லை, மன்னா இஸ் நாட் காட்ஸ் ஐடியா. எல்லாம் சொல்லுங்கள், மன்னா தேவனுடைய யோசனை கிடையாது. எது அவங்கள மன்னா சாப்பிட்றதுக்கு எகிப்திலேருந்து கூப்பிட்டாரு? பைபிள் படித்து பாருங்க. மன்னா வந்து அது அவருடைய ஐடியா கிடையாது. அந்த ஜேர்னியில் ஒன்றுமே கிடைக்காம இருந்தது. இப்போ ஒரு அதாவது கம்ப்ளீட் லேக்கில் இருந்தாங்க. இப்போ எங்கே வந்தாங்க? அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ். ஹல்லேலூயா. முதல்ல எவ்வளோ தேவையோ அதுக்கு ஒன்றுமே அவன் என்ன பண்ணல, கிடைக்கல. த பிளேஸ் ஆஃப் லேக். எல்லாம் சொல்லுங்கள், எகிப்து என்பது குறைவின் இடம், தட்டுப்பாடின் இடம். த பிளேஸ் ஆஃப் லேக், அங்கே இருந்தாங்க. அடுத்தது எங்கே வந்தாங்க? த பிளேஸ் ஆஃப் எனஃப். த பிளேஸ் ஆஃப் லேக் டு த பிளேஸ் ஆஃப் எனஃப். எனஃப்னா என்ன? ஏதோ இருக்குதுங்க, அந்த அப்படியே ஓடுது கதை, அப்படியே ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அது வந்து முதல்ல இல்லை, இப்போ எங்கே வந்திருக்காங்க? பிளேஸ் ஆஃப் எனஃப். ஆனால் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, தட்ஸ் நாட் எனஃப் ஃபார் மீ. எனக்கு அது போதும் கிடையாது. நான் உன்னை எங்கே கூட்டு போகிறதுனா, எனஃப் கிடையாது, மோர் தென் எனஃப், போதுமானதற்கும் அதிகம். அதை சொல்லி தானே நான் கூப்பிட்டேன். இது வேற என்ன அரசியல்வாதியா? அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்றுமே செய்யாமல் போகிறதுக்கு. இவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிற தேவனுங்க. அவர் என்ன சொல்லி கூப்பிட்டாரு? மன்னா தருவன்னா கூப்பிட்டாரு. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். ஹல்லேலூயா. அவர் டெஸ்டினியை ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனால் அந்த டெஸ்டினிக்குள்ளே நம்ம எப்படி போகிறோம்? முதல்ல லேக்கில் இருக்கிறோம், பற்றாக்குறையில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னிக்கு வர்றோம். அடுத்தால என்ன வர்றோன்னா எனஃப்ங்க. முன்னாடி ஒன்றுமே என் தேவையை சந்திக்கக்கூடாது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. கர்த்தர் சொல்கிறாரு, அது பரவாயில்லன்னா அவ்வளோ போதாதுப்பா. நீ எங்கே போகணுன்னு நான் ஆசைப்படுறேன்னா மோர் தென் எனஃப். என் தேவையெல்லாம் போய் சில தெய்வீக நோக்கங்களுக்காக, சில தேவையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஆளாக நான் இருக்கிறது என்னை குறித்த உம்முடைய நோக்கமும் சித்தமுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், லேக் டு எனஃப், எனஃப் டு மோர் தென் எனஃப். ஹல்லேலூயா. பற்றாக்குறை போதுமானது, போதுமானதற்கும் அதிகம். ஹல்லேலூயா. அந்த பிக்சர் உங்களுக்கு தெரியுதா? இங்கே இருக்கிறாங்க, இங்கேருந்து இங்கே போகிறாங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க. இப்படி ஒரு ஜேர்னி இருக்குதுங்க. நிறைய பேர் அவங்களுக்கு தெரியவே இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியே கிடப்போங்க, இப்படியே வாழ்வோங்க, இப்படியே இருப்போங்க. மன்னா வந்து டெய்லி கிடச்சிச்சு. ஆனால் கடவுளுடைய ஐடியா மன்னா கிடையாது. கடவுளுடைய பாலும் தேனும் ஓடுகிற தேசம், ஒன்றும் குறைவுபடாத தேசம், சகல வளங்களும் நிறைந்த தேசம். உபாகமம் 8 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதில் ஃபுல்லாக அந்த ஊர் எப்படிப்பட்டதுங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நிறைய பேசுகிறார். எல்லாம் உனக்கு இருக்கிற தேசம், அதுக்கு தான் உன்னை கூட்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ணேன், வந்தேன் அப்படிங்கிறாரு. எப்போ இவங்க அந்த தேசத்துக்குள்ளே என்ட்ரானாங்களோ அன்னைக்கு மன்னா நின்றுடுச்சு. அது வரைக்கும் என்னது மன்னா, ஏதோ ஒரு இன்கம்ஸ் அங்கங்கே வந்துட்டு இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு அபரிதம் அபண்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் தேக்கி வைத்து வாழக்கூடிய அளவிற்கு நிறைவை தேவன் உங்களுக்கு தருவார். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும், உங்கள் சமையலறைகள் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் படகுகள் காலியாக இருப்பதில்லை. இயேசுவினுடைய பிரசன்னம், எங்கெல்லாம் இயேசுவினுடைய பிரசன்னம் இருக்குதோ அங்கெல்லாம் நிறைவு இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. Where there is the presence of God, there is abundance. There is abundance. There is abundance. இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் குறைவை ஒழிச்சு கட்டினாரு. குறைவை ஒழிப்போர் சங்கம். குறைவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. எப்போமாவது இயேசு ஒரு முறையாவது எங்கேயாவது இல்லைப்பா அப்படித்தான் இருக்கும் அப்படி சொன்னாரா? நெவர். ஆனால் சொல்லியிருந்துருக்கலாம். அதுதான் நமக்கு இயேசு எத்தனையோ காரியங்கள் நமக்கு போதிச்சார். இதையும் போதிச்சுட்டு போயிருக்கலாம்ல. இப்படி தான்ப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி இருக்குன்னா நான் இன்றைக்கி இதை சொல்லவே மாட்டேன். அவர் அப்படி சொல்லவே இல்லை. குறைவு தான் வாழ்க்கை, ஏதோ வாழு அப்படி சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்ல. மைண்டில் அது இருக்குது. இன்றைக்கி ஏன் வாழ்க்கைக்குள்ளே அது வரலன்னா, நிறையவருடைய மைண்டில் இது செட் ஆகிடுச்சு. பாவர்ட்டி வந்து மைண்டில் வந்து செட் ஆகிடுச்சு. இப்படி தான் கிடக்கணும் அப்படிங்கிறது. இதை உடைக்கணும். வசனத்தை கேட்டு, வார்த்தையை கேட்டு இந்த மைண்ட் செட்டை உடச்சி வெளியே தூக்கி போட்டு, இது எனக்கு கிடையாது, கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறது இன்னும் சிறந்த ஒன்றை அப்படிங்கிறத விசுவாசிக்கணும். அப்போ அதை நோக்கி போக ஆரம்பிக்க முடியும் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னொரு சிச்சுவேஷனில் இயேசு வந்து போகிறாரு. என்ன சிச்சுவேஷனு? 3 நாளாக சாப்பிடாமல் இருக்கிறாங்க.
3 நாளாக சாப்பாடே இல்லை. அப்போ பிரசங்கம் போயிட்டே இருக்குது, 3 நாள் ஆகி போச்சு பாருங்க. எல்லாம் உட்காந்து அப்படி கேட்டிருக்காங்க. அவர் வார்த்தை அந்த மாதிரி இருந்திருக்குது. கேட்டுகிட்டே இருந்த வரைக்கும் பசியும் எடுக்கல பாருங்க. நேற்றுக்கு நோவாஜி சொல்லிகிட்டு இருந்தாங்க, பகலில் எனக்கு அவ்வளோ நேரம் இருக்க முடியாதா, நேற்றுக்கு அங்கே இருந்து எனக்கு தெரியவே இல்லைங்க அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, காட்ஸ் ப்ரெசன்ஸில் இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். அப்படியே எனர்ஜியாக இருக்கும், பலனாக இருக்கும். ஏன்னா தேவனுடைய பிரசன்னத்தில் பலன் இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தில் ஜீவன் இருக்கிறது. அதனால தான் மோசே 40 நாள் மேலே இருந்தால் தண்ணியும் குடிக்கல, சாப்பிடவும் செய்யலை. ஏன்னா ப்ரெசன்ஸே அவனை ஃபீட் பண்ணிடுச்சு. அல்லேலூயா. இயேசுவும் அப்படி இருந்தார். அப்புறம் இறங்கி வந்த பிறகு நல்லா சாப்பிட்டாரு. எப்போவுமே இப்போ நீங்கள் இது இன்றைக்கும் ரியல் தான், இன்றைக்கும் ரியல் தான். நீங்கள் ப்ரெசன்ஸில் வாக் பண்ண உணவினால் வர்ற எனர்ஜியை விட பிரசன்னத்தினால் வர்ற எனர்ஜி உங்கள் உடம்புல அதிகமாக இருக்கும், உங்கள் சரீரத்தில் அது அதிகமாக இருக்கும். வெறும் ஆவியில் கிடையாது. நான் சில சொல்லுவாங்க ஆவியில் இல்லை, ஆவியில் இருந்தால் சரீரத்துலேயும் உற்சாகம் இருக்குங்க. ஆவி எங்கே தனியாக தொங்கையாக விட்டுருக்காரு ஆவியை? ஆவியிலங்கிங்க ஆவியை ஒன்றும் தனியாக தொங்க விடல, அது உள்ளத்தான் இருக்குது. ஆவியில் இருந்துச்சுன்னா ஆத்துமாவில் நிரம்பி சரீரத்தில் வழிந்தோடும். உள்ள வெளியில் வழிந்தோடுறோன்னா உள்ளே இல்லைன்னு அர்த்தம். வேற என்ன? காட்ஸ் வேர்டை அதிகமாக படிக்கக்கூடிய, கர்த்தருடைய ப்ரெசன்ஸில் அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் பாருங்கள், எனர்ஜி உங்கள் உடம்புல இருக்கும், பலன் உங்களை அறியாமலே அன்லிமிட்டடாக இருக்கும் பாருங்கள். நம்மளை கேட்குறாங்க பாருங்கள், எத்தனை பேர் கேட்குறாங்க, என்ன மீட்டிங் போயிட்டே இருக்கீங்க, பேசிகிட்டே இருக்கீங்க, என்ன ஒன்றுமே இல்லையா? ஒவ்வொரு மீட்டிங் பேசும்போது கூடுதலான பலன் வந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், இது வந்து களைச்சி போகிறது கிடையாதுங்களா, இது வந்து பலன் உண்டாகுது. நான் வந்து உட்காரும் போதை விட இவ்வளோ நேரம் பேசும்போது பலன் கூடியிருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இது டிஃப்ரெண்ட், இது வேற, இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, இது ரிசீவ் பண்ணுறது. இங்கே வந்து நீங்கள் ஏதோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வரல, ரிசீவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்க. வெளியில் போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அல்லேலூயா. இங்கே நிறைய ரிசீவ் பண்ணிங்கன்னா வெளியில் எல்லா இடத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு போதுமானதற்கும் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். அதனால தான் போட்டிருக்குது, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்கள். புதிய பலன் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறது. அந்த பிரசன்னத்திலிருந்து வருகிற பலத்தை வைத்து ஓடினாலும் சரி நடந்தாலும் சரி களைச்சி போகிறதே கிடையாது. அல்லேலூயா. ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் 3 விஷயத்துலையும் அதே தான். எதையும் கூறு போட்டுறாதீங்க தயவுசெய்து. ஆண்டவர் கூறுலாம் போடலை, எல்லாம் மொத்தமாக தான் சொல்லியிருக்கிறார். உன் ஆத்மா வாழ்வது போல உன் ஆத்மாவிலே வாழ்ந்துரு அப்படின்ட்டாரா? உன் ஆத்மா வாழ்வது போல. அப்போ இந்த உள்ள செழிச்சா எல்லாத்துலேயும் நீ வாழ்ந்துருப்பேன்ட்டார். அதான் கடவுளுடைய ஐடியா. ஆமென். நம்ம அது வந்து ஆவிக்குரிய, அப்போ இதெல்லாம் பாவிக்குரிய அப்படியே மாற்றிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. ஆத்துமா வாழ்ந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் எப்படி இருப்பீங்க? வாழ்ந்து இருப்பீங்க பாருங்க. அப்போ அப்படி தான் காரியங்கள் வந்து நடக்குது பாருங்க. பலன், ஸ்ட்ரென்த். இதுவரை பார்த்துராத காரியங்களெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய காலி காரியங்கள் நிரம்புகிறது. இப்போ அந்த இது சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, 3 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார்? பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அந்த பிரசன்னத்திலே இருந்ததுனால அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு பசியே இல்லை, அப்படியே உட்காந்துட்டாங்க. ஜனங்க யாருமே பசிக்குன்னு சொல்லவே இல்லை. ஜனங்க வந்து இப்போ கிளம்பி போக்குறாங்க பாருங்க. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு தம்முடைய கண்களை எடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். நல்லா கவனிங்க. 3 நாள் வார்த்தைகளை கேட்குறாங்க. இயேசு தான் சொல்கிறாரு, ஜனங்க வந்து வழியில் என்ன பண்ணிவிடுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஆகாரம்லாம் கொடுத்து தான் அவங்களை என்ன பண்ணணும்? அனுப்பணும் அப்படிங்கிறார். இவ்வளோ நாள் இப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க அன்றாட காரியங்களை செய்ய போகிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? பலன் தேவை. ஸோ அதனால் அவங்களுக்கு உணவு கொடுத்து என்ன பண்ணணும்? அனுப்பணுன்ட்டு. இவங்க பசிக்குது அப்படின்னு இவங்களுடைய தேவையை இவங்க ஒன்றதுக்கு முன்னாடியே இவங்க தேவை சந்திக்கப்படணுங்கிறதுக்கான பிளானை அவர் போட்டார் பாருங்க. அல்லேலூயா. அதான் தேவன். உங்களுக்கு ஒன்று தேவைன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அது உங்களுக்கு தேவைன்னு அவர் நினச்சி அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அவர் அதனால தான் அவர் பேர் யெகோவா ஈரே. அல்லேலூயா. யெகோவா ஈரே அப்படின்னா என்ன? தேவையை முன்பாகவே கண்டு ஆயத்தம் செய்து பண்ணி வைக்கிறவர். வெள்ளம் வந்த பிறகு அணை கட்டுறது கிடையாது, அவர் தெரியும். அதனால் அணையை கட்டி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற சிச்சுவேஷன்ஸ்க்கு
என்னென்ன பதில் உண்டோ அதை முன்னாடியே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. இப்போ இதுதான் அதே காரியம் தான் அங்கே நடக்குது. இப்போ இங்கே என்னன்னா 5000 பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள போஷிப்பதற்காக இருக்கிற ரிசோர்சஸ் பார்த்தீங்கன்னா 2 மீன். 9வது வசனம், அங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும், ஆனால் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஸோ ரிசோர்ஸ் கம்மி, நீட் ஜாஸ்தி. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? கையில் வச்சதை எண்ணி எண்ணி பார்ப்பாங்க, எத்தனை வாட்டி என்னாலும் அமௌண்ட்டு கூடவே கூடாது. தெரியும் அவ்வளோதான் இருக்குன்னு, ஆனாலும் இன்னொரு வாட்டி எண்ணுவோமே, எண்ணி எண்ணி அது மாதிரி எண்ணிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இவங்க ஆட்களை பார்த்தா நிறைய, ஆனால் இருக்கிற ரிசோர்ஸஸ் என்னது, கம்மி. ஆனால் அங்கே ஒரு ரியல் சோர்ஸ் இருக்கிறார், அவர் பேர் இயேசு. ஹல்லேலூயா. வாழ்க்கை உங்கள் ரிசோர்ஸஸை வச்சு நடத்தப்படுறது இல்லை, வாழ்க்கை உங்கள் சோர்ஸை வச்சு நடத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. வளங்களை வைத்து தேவை சந்திக்கப்படுகிறதில்லை, ஆதாரத்தை வைத்து தான் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. 5 அப்பம் 2 மீனுங்கிறது வளம், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாரம். He is a source of everything. மீனும் அப்பமும் ரிசோர்ஸ், பட் he is a source. நாம் என்ன பண்ணுறோம், ரிசோர்ஸ் வச்சே வாழ பழகிட்டோம். That's our problem. நமக்கு எவ்வளோ வரும்னா அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படியே யோசிக்கிறோம். நமக்கு சோர்ஸ் கூட கான்டாக்ட் கிடையாது, சோர்ஸை பற்றிய திங்கிங் கிடையாது, ஒன்லி ரிசோர்ஸை பற்றியே எண்ணி பேசி அதே பண்ணி வாழ்கிறோம். அதுக்குள்ளே என்னவோ அதுதான் வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம். இதுதான் நம்ம ப்ராப்ளம். இப்போ இவனும் நல்ல கணக்கெலாம் போடுறான், மேக்ஸ் படிச்சிருப்பான்னு என்னன்னு தெரில, நல்ல கணக்கு போட்டு அவர் அழகாக பேசுகிறாரு. 7வது வசனம் பாருங்கள். பிலிப்பு அவருக்கு பிரத்திரமாக, இவர்கள் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். ஆண்டவரே, ஒரு ஒரு அவரேஜாக கணக்கு போட்டால் கூட என்ன பண்ண முடியாது. அவன் கணக்கெலாம் போடுறான். கணக்கு போடுறது தப்பு கிடையாது. கணக்கு எப்படி போடணும்னா ஆண்டவரை கூட வச்சு கணக்கு போடணும். ஹல்லேலூயா. அவரால் என்ன சாத்தியம் அப்படிங்கிறது யோசிக்கணும். என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு என்னங்கிறது என் லைஃப் கிடையாது. அப்படி வாழ்கிறதுக்கு அவர் உங்களை கூப்பிடலங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது அதுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் அப்படிங்கிறது. இந்த உலகத்தினுடைய நம்பிக்கை, உலகம் அப்படி தான் நம்பிட்டு இருக்கு. உலகத்தினுடைய என்ன நினைக்கிறீங்க, என்ன டிகிரி முடிச்சிருக்கியா, சரி அதுக்கு என்ன உண்டோ அதுதான். யார் வேணா எதுவும் காசு எவ்வளோ வச்சுருக்கேன், அதில் என்ன அவ்வளோதான் பண்ண முடியும். யாராவது தெரியுமா ரெக்கமெண்ட் கிட்ட பண்ண முடியுமா, அதுதான் அந்த லெவலுக்கு தான் நீ போக முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற சிஸ்டம் ஆஃப் லிவிங். ஆனால் இங்கே பேசுகிறது அந்த சிஸ்டம் கிடையாது. இங்கே உன் ரிசோர்ஸை வச்சு நீ வாழ்கிறதில்ல, உன் சோர்ஸாக இருக்கிற, உன் ஆதாரமாக இருக்கிற ஆண்டவரை வைத்து வாழுகிற வாழ்க்கைக்கு அவங்களை கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. ரிசோர்ஸுக்காக ஸ்தோத்திரங்க. ஆனால் அந்த ரிசோர்ஸ், சின்ன ரிசோர்ஸை கூட பெருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார், அதை அபரீதமாக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை எதை சார்ந்தது இல்லைன்னா இந்த மீனையும் அப்பத்தையும் சார்ந்தது இல்லை. உங்கள் கையில் என்ன இருக்கோ, உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி உங்கள் லைஃப் தான் நீங்கள் சிந்திக்கிறீங்க பாருங்கள். அதுதான் பாவர்ட்டி திங்கிங். பாவர்ட்டி திங்கிங்னா என்ன, தரித்திர புத்தினா என்ன, என் வளங்களுக்கு ஒத்தது தான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் பாவர்ட்டி திங்கிங். வாட் இஸ் த ப்ராஸ்பெரிட்டி திங்கிங், என் ஆண்டவருக்கு ஒத்தது தான் என் வாழ்க்கை என்று என்னைக்கு சிந்திக்கிறீர்களோ அதுதான் செல்வந்தர்களின் மனநிலையாக இருக்கிறது. தரித்திர மனநிலை எப்போது எப்படி யோசிக்கி, எனக்கு என்ன தெரியும், எனக்கு யாரை தெரியும், என்கிட்ட என்ன இருக்குது, நான் எந்த ஊரில் இருக்கேன், இதுக்கு என்ன முடியும், இப்படி யோசிக்கிறோம் பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் பாவர்ட்டி திங்கிங். அதனால தான் நான் சொல்கிறேன், தரித்திரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம மனதில் இருக்கிறதுனால தான். மறுபடியும் சொல்கிறேன், தரித்திரம் நம்ம வாழ்க்கைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம மனதில் இருக்கிறதுனால தான். என்றைக்கு உங்கள் மனதிலே இந்த செழிப்பான எண்ணங்கள் வருகிறதோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கை செழிக்க ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. As a man thinketh, so is he. ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் வழிவகுக்கிறது. அப்படின்னா என்ன, நினைவுகளால் தரித்திரத்திற்கும் நினைவுகளால் செல்வத்திற்கும் போக முடியும். இதுதான் ரெஸ்பான்ஸா? இது என்ன புரிஞ்சுதுன்னு தெரில உங்களுக்கு. எல்லாம் 2000 ரூபா ஃபீஸ் வாங்கின நீங்கள் உள்ளே விடுறதுக்கு. அப்படியே உட்காந்துங்களேன், ஏதாவது புரியுதா புரியலையா?
நினைவுகளால் எங்கே போக முடியும்? செல்வத்தோடையும் கனெக்ட் பண்ண முடியும், தரித்திரத்தோடையும் கனெக்ட் பண்ண முடியும். வாழ்க்கையில் இப்போ தரித்திரம் ஏன் கணக்கு இருக்குது? ஏன்னா நினைவுகளில் தரித்திரம் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் எண்ணங்களில் தரித்திரம் இருக்குது. உங்கள் பையில், உங்கள் அக்கௌண்ட்டில் காலியாக இருக்குதுன்னா இங்கே எண்ணங்களில் தரித்திரம் இருக்குது. தரித்திரம்னா அதான் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். தரித்திர நினைவுனா என்ன? உங்கள் வளங்களுக்கு ஒத்த வாழ்க்கை தான் எனக்கு நினைக்கிறீங்களா? அதான் தரித்திர எண்ணம். என் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அதுக்கு ஒத்த விதத்தில் நான் வாழ முடியும்னா அந்த எண்ணத்துக்கு பேர் செல்வந்தத்தின் எண்ணெயாக இருக்கிறது, செல்வந்தனின் எண்ணமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் உங்கள் நினைவுகளை மாற்றும் போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். அல்லேலூயா. இவங்க பாருங்க, கணக்கெல்லாம் போட்டு என்னெல்லாமோ யோசிச்சுட்டு இருக்காங்க. இயேசு என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். பாருங்க 6:6 பாருங்க. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி. ஏன்னா இவங்கெல்லாம் கூடயே வராங்க, அற்புதத்தை பார்க்காங்க, அடையாளத்தை பார்க்காங்க, என்னெல்லாமோ பார்க்காங்க. ஏதாவது மண்டையில் ஏறி இருக்கான்னு பார்க்காரு. அவர் அந்த மீனை வாங்கிட்டு அவர் டப்புன்னு பெருக்கியிருக்கலாம். அவர் மெதுவாக ஒன்று ஒன்றா பண்ணுறாரு, ஒவ்வொரு பேஜாக ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னா கூடயே வரானே, ஏதாவது விளங்கியிருக்கா, ஏதாவது இறங்கியிருக்கா. பாருங்கள், வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய சில சவால்கள் நீங்கள் இதற்கு முன்பாக அறிந்து கொண்டிருந்த ஆவிக்குரிய சத்தியத்தை பிரயோகிப்பதற்கு அது நல்ல தருணங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு பாருங்கள், அது மறந்துடும். இதை பார்த்தோன்னே அது மறந்துடும். என்னமோ சொன்னார் போன ஞாயிற்றுக்கிழமை, என்னன்னு ஞாபகமே வர மாட்டேங்க. சண்டனுடனே கத்திகள் எல்லாம் உடைகின்றனவே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஒன்றும் கை கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அதை அப்போ தான் எடுத்து பார்க்க ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஃபைட் அப்படின்னு அறிவிச்சவரை தான் நம்ம போய் கிரவுண்டில் ஓடுறது, எக்ஸசைஸு. அப்போ தான் பைபிள் எங்கே இந்த வசனம் எங்கேயோ ஏசாயால சொல்லியிருக்கா, எரோமியாவான்னு தெரியலையே, எங்கேயோ சொன்ன மாதிரி இருந்ததான்னு அப்போ தான் உட்காந்து யோசிக்குது. பாருங்க, இல்லை அது எதுக்கு இருக்குதுன்னா இந்த மாதிரி இது பாருங்கள், இது மோசமான டெஸ்ட் இல்லை, இது நல்ல டெஸ்ட்டு. என்னன்னா அந்த குறைவு எதுக்கு இருக்குது? அந்த குறைவான ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எதுக்கு? நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த நிறைவான சத்தியத்தை அப்ளை பண்ணி ஒரு பதிலை பார்க்கறதுக்காக தான் அந்த சிச்சுவேஷன் இருக்குது. அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்களேன், தாவீதுக்கு ஆண்டவர் நல்ல ட்ரெயின் கொடுத்துருந்தார், நல்ல ட்ரைனிங் பண்ணியிருந்தார். சிங்கம், கரடி எல்லாம் ட்ரைன் பண்ணி நல்ல ஒரு ட்ரெயினர் ஆகிட்டான். இப்போ கோலியாத்து வந்தான். எதுக்கு வந்திருக்கிறான்? இவன் விளையாடுறதுக்கு கிரவுண்டு தான் கோலியாத்து. அல்லேலூயா. வாழ்க்கையில் சில குறைவுகள், சில சவால்கள் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும்போது, என் தேவன் யார், அவர் எவ்வளோ அற்புதங்கிறத இந்த சிச்சுவேஷனில் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த சூழ்நிலைகள் இருக்குது. பாருங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை எவ்வளோ மெய்யானதுங்கிறத நான் பார்க்க போகிறேன், இந்த சத்தியத்தை நான் பயன்படுத்தி பார்க்க போகிறேன், இது என்னங்கிறத நான் போய் பார்க்க போகிறேன். அப்போ பாருங்கள், நீங்கள் ஐயோ ஏன் எனக்கு ஆச்சு, ஏன் அப்படி ஆச்சு, இல்லை. ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்காக அந்த சவால்கள்லாம் இருக்குது. பாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் தேவன் யாருன்னு அப்போ தான் தெரியும். பாட்டெலாம் நீங்கள் எழுதுவீங்க, செங்கடல்னு ஒன்று வரலன்னா செங்கடலை பிளந்தவரே ஸ்தோத்திரம்னு எப்படி எழுதுறது? இல்லைங்களா? இப்போ அதுலேருந்து அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரிஞ்சுன்னா, தேவன் கடலை பிளந்தனாலும் எனக்கு பாதையை கொடுப்பார். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ நீங்கள் சவால்களை கரெக்டாக பார்க்க கற்றுக்கணும். நிறைய பேர் அதை கரெக்டாக பார்க்கல. அது ஒரு தரித்திர மனநிலை. பாருங்கள், பிரச்சனைகள் எல்லாம் உங்களை தோற்கடிக்கிறதுக்காக வரவில்லை. பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற ஆற்றல்களும் திறமைகளும் வெளிப்படும் இடங்களாய் மாறுவதற்காக அவைகள் வந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் கர்த்தருடைய அற்புதங்களை, கர்த்தருடைய ஆச்சரியங்களை உங்கள் வாழ்க்கையில் காணுவதற்கான சூழல் இப்படிப்பட்ட சூழல் தான். பாருங்க, மோர் லேக்கா, அப்போ மோர் அபண்டன்ஸை பார்க்கலாம். அல்லேலூயா. அபண்டன்ஸை அனுபவிக்கிறதுக்கு நல்ல சிச்சுவேஷன் லேக்கு தானே. என்னங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்போ அனுபவிக்கலாம்? ஏதாவது சாவு இருக்கணும். அப்போ டெட் கண்டிஷன்னா, இட்ஸ் a good time to experience the power of resurrections. அல்லேலூயா. செத்த நிலையா, அப்போ தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை நான் அனுபவிக்க இதுதான் நல்ல தருணமாக இருக்கிறது. நாம் இந்த மாதிரி மென்டாலிட்டி நமக்கு வராதனால தான் வாழ்க்கையில் தோத்து போய்ட்றோம். அதனால தான் பாருங்கண்ணே, எப்போதுமே இந்த மனது, ஆட்டிடியூட்ஸ் இதை பற்றி நிறைய பேசுகிறேன். ஏன்னா பைபிள் அதை பற்றி நிறைய பேசுது. பைபிள் உன் சடை எப்படி இருக்குது, சட்டை எப்படி இருக்குது, இதை பற்றி ரொம்ப பேசலை. நம்ம என்ன பிரசங்கியார்கள் தான் அதை போட்டு ரொம்ப பேசியிருக்காங்க. எப்படி சட்டை போட்டிருக்க, இப்படிலாம் சட்டை போட்டால் அவனை ஆண்டர் ஆசீர்வதிப்பாரா, சட்டை ஜடை இதையே பேசிட்டாங்க.
கர்த்தர் வந்து அதை பற்றி இப்போ உன் உள்ளத்தில் எப்படி விசுவாசிக்கிற, உன் விசுவாசம் எப்படி இருக்குது, அப்படி தான் உன் வாழ்க்கை இருக்கும். அதை கரெக்ட் பண்ணு தான் என்ன பண்ணுறாரு, நிறைய நேரத்தில் பேசுகிறாரு பாருங்க. அப்போ ஒரு குறைவான சிச்சுவேஷன், இந்த குறைவில் அவர் என்ன செய்ய போகிறாருன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சு இவங்ககிட்ட சும்மா அப்படி பேச்சை கொடுக்குறாரு. பயலோ வாயிலிருந்து ஏதாவது வருதான்னு பார்க்குறாரு. கூடயே வராங்களா, ஏதாவது வருதா அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அவங்க வாயிலிருந்து அது வரவே இல்லை பாருங்கள். சர்ச்சு கிரிச்சிக்கு போகிறாங்க, ஏதோ விசுவாசம், சத்தியம், வெற்றி நிறைய கேட்காங்களே, ஏதாவது வருதான்னு பார்த்தா சாதாரண யதார்த்த மனுஷனுக்கு என்ன வருதோ அதுதான் எனக்கு வந்துச்சுன்னா, அப்போ உள்ளே போனதில் அர்த்தமே இல்லை பாருங்கள். அந்த நேரத்தில் அதை செயல்படுத்தி பார்க்கணும். அந்த நேரம் அது என்னங்கிறத பிரயோகித்து பார்க்கணும். ஏன் ஆண்டவர் வந்திருக்கு, ஏன் ஆண்டவரே வந்திருக்குன்னு கேள்வி கேட்குற நேரம் இல்லை. எனக்குள் இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி என் எதிர்ப்புகளை நான் நிர்மூலமாக்குவதற்காக இந்த சவால்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. புயல், காற்று இதெல்லாம் வருது. தலைவர் தூங்குறாரு, இவனில் பயந்து போய் நடுங்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு கேட்காரு, ஏன் இதெல்லாம் நீங்கள் அதட்டலை அப்படிங்காரு. அதட்டவா, ஐயோ என்ன சொல்லுதீங்க இயேசுவே அப்படிங்காரு. அவர் சொல்கிறார், எவ்வளோ நாள் உங்கள் கூட இருப்பேன், சீக்கிரமாக இதெல்லாம் கற்றுக்கோங்க அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. ஜீசஸ் வந்து ஒரு நல்ல ட்ரெயினர் பாருங்கள். அவர் காட் இஸ் அ குட் ட்ரெயினர். ஹல்லேலூயா. யூனோ, கர்த்தரை பற்றி என்னெல்லாமோ நீங்கள் படித்து வைக்கிங்க, இது கரெக்டாக படித்து வச்சுங்க. நம் தேவன் ஒரு சிறந்த பயிற்சியாளராக இருக்கிறார். அவர் எப்போதும் உங்களை தடவி கொடுத்து இப்படியே கிடப்பா, அப்பா அடுத்தால சாப்பாடு வாங்கி கொண்டு தாரேன், இங்கேனே சாப்பிட்டு இங்கேயே தூங்கு, இப்படியே பண்ணுற ஒருத்தர் கிடையாது பாருங்க. சிலருக்கு அப்படி தான் படித்து வச்சுருக்காங்க ஆண்டவர். சில கூட்டங்கள் போனால் அந்த உணர்வு தான் வரும். அப்படியே தடவி தடவி கொடுத்து ஆறுதல், கண்ணீரை துடைப்பார், கவலை துடைப்பார்னு அழுதுகிட்டே துடைச்சிட்டே வருவான். அடுத்தால அடுத்து கொடுத்துட்டு போய் அடுத்தால கண்ணீர் பிடிக்கணும், அடுத்தால துடைக்கணும், இப்படியே போயிருது பாருங்க. இல்லை நம்ம ஆண்டவர் இது பண்ணுவார், இப்படிலாம் பண்ணலைன்னு நான் சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் ஒரு ட்ரெயினர் மாதிரி இருக்கிறாரு. என்ன மாதிரி எப்போ நீ வாழ போகிற, என்ன மாதிரி எப்போ நீ சிந்திக்க போகிற, எப்போ அதிகாரமும் ஆற்றலும் உள்ள ஒரு மனுஷன் நான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லி உங்களை சவாலிட்டு உங்களை உயிர்ப்பித்து அவர் சாயலுக்கு ஒப்பாய் உங்களை மறுரூபமாக்குவார். அதுதான் தேவனுடைய காரியமாக இருக்கிறது பாருங்க. அல்லேலூயா. சிலருக்கு இந்த மாதிரி காரியங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது பாருங்கள். நான் அதனால தான் ஒரு சீரீஸ் பேசினேன், வெற்றிக்கான ஆயத்தம். கடவுள் எப்படி வெற்றிக்கு உங்களை தயார் பண்ணுறாரு அது கேளுங்க. சில போதனைகள்லாம் திருப்பி திருப்பி கேட்கணும். இந்த கேட்குறதே எதுக்கு, இந்த மைண்ட் செட்லாம் என்ன பண்ணுறது, மாற்றுறதுக்கு. ஒவ்வொரு நாளும் உலகத்தில் போகும்போது அவன் வாழ்கிற வாழ்க்கையே தான் நம்மளை அப்படி ஒட்டிக்கும். அப்படி ஆக போதாமல், இப்படி ஆக போதாமல், இப்படி நடந்துச்சு கேள்விப்பட்டியா, அதில் அந்த பேப்பரில் போட்டிருக்கான், இதில் இப்படி வந்துடுச்சு எல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் தான் மைண்டில் போட்டிருக்கோம். ஆனால் வசனம் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க, என் பக்கத்தில் 1000 என் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்னை அணுகாது. எப்பா அது எனக்கு கிடையாது, போயிட்டு வா, கடையை கிளப்பு, இங்கே போடாத, உன் குப்பையை கொண்டு வந்துங்க இறக்காத. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே அதை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. My God shall supply all my needs according to his richness and glory in Jesus Christ. மகிமையான விதத்தில் என் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார், சந்திப்பார். ஹல்லேலூயா. என்னை குறைவுகளை இருக்க விட மாட்டார், தூக்குவார், என் தேவைகளை சந்திப்பார். ஏதோ ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார். அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி வாழ அவர் என்ன கூப்பிட்டுருக்காரு. இந்த உலக தரித்திர புத்தி, தரித்திர பேச்சை என்கிட்ட கொண்டு வராது. அதனால தான் பாருங்க, செழிப்புக்கான வெற்றிக்கான காரியத்தை வேதம் பேசும்போது, சங்கீதம் 1 ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்குது, துன்மார்க்கனின் ஆலோசனை. இந்த மாதிரி பேசுகிறான் பாருங்க, அவன் தான் துன்மார்க்கன். பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல, இதெல்லாம் நீ அது எப்படி வருதுன்னா, ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி போடுதுன்னா, த கவுன்சில் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலகத்தின் ஆலோசனைகள். இந்த உலகத்தில் இருக்கிறவன் ரிசோர்ஸ் அடிப்படையாக கொண்டு தான் வாழ்க்கைன்னு சொல்லுவான். ஆனால் நீ ஒன்றை தெரிஞ்சுக்கோ, ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டது வாழ்க்கை. அல்லேலூயா. பைபிளில் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி இந்த லெசனை கற்றுக்கிறார். சிலர் பாருங்க ரொம்ப ஆவிக்குரியவங்களாக இருந்தால் கூட இதெல்லாம் கற்றுக்காத ஆளாக இருப்பாங்க, பெரிய ஊழியம் அப்படிலாம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையின் காரியங்கள், தேவைகள் எப்படி சந்திக்கப்படுதுங்கிறது தெரியாது. நான் பாருங்கள், இப்போ அந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். அவங்களுக்கு சப்ஜெக்ட் என்னென்னா, முதல்ல உங்கள் தேவைகளை எப்படி தேவன் சந்திக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஏன்னா இந்த பாஸ்டர்ஸுக்கு தெரிலன்னா ரொம்ப கஷ்டம் பாருங்கள். அதனால தான் அவங்களுக்கு நான் மீட்டிங் நடத்தும் போதெல்லாம் இதை முதல்ல சொல்கிறேன். தீர்க்கதரிசி பாருங்கள், அவனுக்கு கூட இந்த லெசன் ஆண்டவர் அழகாக சொல்லி கொடுக்குறாரு. ஊரெல்லாம் பஞ்சமாயிடுது, எலியாவை போய் எங்கே இருக்கு சொல்கிறார் ஆண்டவர், கேரித் ஆற்றங்கரையில் போய் என்ன பண்ண சொல்கிறாரு, இருக்கு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காடுறான்.
கேரித்தின் ஆற்றங்கரையில் போய் உட்காடுறோம். அங்கே தான் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ டெய்லி காக்கா என்ன கொண்டு வரும்? இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு வரும். அதுதான் டெலிவரி பண்ணியிருக்குது. யாரை வச்சு டெலிவரி பண்ணுறாரு பாருங்க. காக்கா தினமும் என்ன கொண்டு வந்துருக்குது? அப்பமும் இறைச்சியும். பாருங்கள், ஊரே பஞ்சமாக இருக்கும்போது இவர் இறைச்சி சாப்பிட்ருக்காரு. அல்லேலூயா. காக்கா கொண்டு வரும், இவர் சாப்பிடுவார், கேரித்தின் ஆற்றங்கரையில் இருக்கிற தண்ணியை குடிப்பார். காக்கா கொண்டு வரும், சாப்பிடுவார், கேரித்தின் ஆற்றங்கரை தண்ணியை குடிப்பார். இதுதான் இந்த தீர்க்கதரிசியினுடைய எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ். இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. நல்லா தெரியுங்க. பொதுவாக காக்கா உங்கள் கையில் இருக்கிறத பிடுங்கிட்டு போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த காக்காவது கொடுக்கறத பார்த்துருக்கீங்களா? வடையை போடலான்னு இருப்பீங்க, பக்கன்னு பிடிங்கிட்டு போயிருக்கும். கர்த்தர் பாருங்க எந்த அளவுக்கு அற்புதர்னா, இந்த பிடுங்கக்கூடிய காக்காவையே கொடுக்குற காக்காவை அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. வழக்கமாக இந்த உலகம் உங்ககிட்ட இருந்து பிடுங்க தான் செய்யும். கரெக்டா? இந்த உலகங்கிற காக்கா உங்ககிட்ட இருந்து என்ன பண்ண பார்க்கும்? பிடுங்க தான் பார்க்கும். கர்த்தர் சொல்கிறாரு, இதை நான் மாற்ற முடியுங்கிறார், என்னால் இதை மாற்ற முடியுங்கிறார். அதுதான். அதனால நம்ம கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அற்புதமானது. வாழ்க்கையே அற்புதமாக இருக்கும். அவர் சொல்கிறாரு, மனுஷன்னா பிடுங்குறவன் தானே, உன் எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி தானே பார்த்துருக்க. ஆனால் நான் சொல்கிறத கேட்டு என்ன விசுவாசி என்ன சார்ந்துக்கும் போது மனிதர்கள் உங்கள் மடியில் போடுவார்கள். அல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்குதுங்க. ஒரு வசனம் வேணா அவங்க காமிச்சிடுறேன். சிலருக்கு பாருங்கள், ஏதோ உற்சாகப்படுத்துக்காக பாச சொல்கிறார் போல நினைப்பாங்க. லூக்கா 6:38 பாருங்க. 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த உலகம் தரித்திர புத்தியில் வாழுது. அதுக்கு கொடுக்கிற பழக்கமே கிடையாது. கொடுக்கிறதுங்கிறது தேவனுடைய சிந்தை. செழிக்கிறவர்களுடைய வழி கொடுத்தலாக இருக்கிறது. செழிக்கிறவர்கள் எப்பொழுதும் எதையாவது ஒன்றை கொடுக்க வேண்டுமே என்பதை பற்றி சிந்திப்பார்கள். கொடுக்கிறது ஒரு வெளியரங்கமான ஒரு பழக்கம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அது உங்கள் சிந்தையின் வெளிப்பாடாக இருக்கிறது. உங்கள் சிந்தைக்குள்ளே செழிப்பு இருந்தால் வெளியிலே கொடுக்கிற பழக்கம் இருக்கும். என் நண்பர் ஒருத்தர் காசே கிடையாது அவர் கையில், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். இப்போ ரொம்ப நல்லா இருக்கார். பாம்பேயில் ஹோட்டல்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருக்கார். நான் இங்கே வந்திருந்த புதுசில் நானும் அப்போ ஊழியெல்லாம் பெருசாக ஆரம்பிக்கல, அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபா இருக்கும் கையில். ரோட்டில் யாராவது வருவாங்க, அவர் டோட்டல் மணி அவ்வளோதான், அதை தூக்கி யார்ட்டாவது கொடுத்துருவார். பார்த்துருக்குறேன் நான். நல்ல ஒரு இது. இப்போ பாம்பேயில் ஒரு ஹோட்டலில் வச்சு நல்ல ஆள், ரொம்ப நல்லா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிவிங் உங்கள் சிச்சுவேஷனை சார்ந்தது கிடையாது. இட்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஆட்டிடியூட்ஸ். சில சொல்லுவாங்க, நிறைய இருந்தால் நான் கொடுப்பேன். இந்த இதெல்லாம் விடக்கூடாது. எவ்வளவு என்னங்கிறது மேட்ரு கிடையாது. இந்த கொடுக்குற ஹேபிட் உங்களுக்கு இல்லைன்னா தரித்திரத்தை பிடித்து வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம். கொடுத்தாதான் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்ல நான். கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார், ஆனால் நீங்கள் தானே தரித்திரத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற தரித்திரத்தை நீங்கள் ஓட்டுறதுக்கு தான் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறது கொடுக்க சொல்ல. அவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார், ஆனால் கூட உள்ளே வரமாட்டுக்கு. ஏன்னா தரித்திரம் கங்கணம் கட்டிட்டு உள்ளே பிடிச்சிட்டு இருக்கு. அந்த தரித்திரத்தை வெளியே ஓட்டுறதுக்கு தான் இந்த கொடுக்குறங்கிற ஒரு பழக்கத்தையே அவர் என்ன பண்ண சொல்கிறாரு, கொண்டு வர சொல்கிறத தவிர அவர் ஏதோ தேவை ப்ராஜெக்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏதாவது கொடு அப்படிங்கிறதுக்கெலாம் வைக்கல அவர். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இதெல்லாம் என்ன என்ன ஒரு ஜீவனுக்கு ஏதுவான விதத்தில் இந்த வார்த்தைகளுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் பாருங்கள். சும்மா அப்படியே இந்த பாருங்கள், சபையில் இந்த வார்த்தை வாசித்தோன்னே நமக்கு என்ன வரும்? ஓ, இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷல் காணிக்கை எடுக்க போகிறாங்க போல், அதான் மைண்டில் வரும். கரெக்டா? எனக்கு மட்டும்தான் அப்படி வந்திருக்கா? நீங்களாம் ரொம்ப கரெக்டாக யோசித்தீங்களா? உடனே ஓ இன்னைக்கு ஏதோ மிஷினரி தாங்க போகணும் போல், ஏதோ இன்னைக்கு கொடுக்கணும். சரி, ரைட், ஓகே. இது அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இந்த வசனம். அப்படி கிடையாது. வசனங்கிறது உங்களுக்கு கொடுப்பதற்காக சொல்லுகிற காரியம் தான் வசனமாக இருக்கிறது. உங்கள்கிட்ட எடுக்கிறதுக்காக வசனம் இருக்குது, அதுக்காக கிடையாது. ஆனால் பாருங்க இங்கே எப்படி போட்டுக்கு பாருங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் யாரு? மனுஷர். தமிழ் பைபிளில் மனுஷருங்கிற வேர்டு மிஸ்ஸிங். இங்கிலீஷ் பைபிள் வாசிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் கரெக்டாக வருது. மனுஷன் உன் மடியில் என்ன பண்ணுவான்? ஆனால் மனுஷனுக்கு என்ன பழக்கம் கிடையாது. வழக்கமாக சிலவங்க நல்ல ஆட்கள் இருக்காங்க, நல்ல இருதயமுள்ள ஆட்கள் இருக்காங்க. வழக்கமான காக்காக்கள் பிடுங்குகிற காக்காக்கள் தான், கொடுக்குற காக்காக்கள் கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ மட்டும் என்ன சார்ந்திருந்தனா
ஆதாரமாகிய என்ன சார்ந்தன்னா இந்த வளத்தெல்லாம் ஓம் பக்கமாக என்னால் திருப்பி விட முடியும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. உனக்காக மூவ் ஆக வேண்டிய ஃபைல் மூவ் ஆகும், சைன் ஆக வேண்டியது சைன் ஆகும், ஃபோன் பண்ண வேண்டியவன் ஃபோன் பண்ணுவான், மெயில் பண்ண வேண்டியவன் மெய் பண்ணுவான், தெற்க வடக்க எல்லாத்தையும் நோக்கி வைத்திராதே கொடு என்று நான் சொல்லுவேன். இதுதான் கடவுளுடைய திட்டமும் யோசனையுமா இருக்குது பாருங்க. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வழியில செழிக்கிறது. இது மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி போய் செழிக்கிற அப்படி செழிப்பை பற்றி நான் பேசலை. அது எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. ராத்திரி மூலமாக எல்லாம் பண்ணி அவன் சொன்னான், பேதுருவே சொன்னான், நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன். அவன் டே நைட்டு ஒர்க் பண்ணியிருக்கான், நைட்டுக்கும் போயிட்டான் வேலைக்கு, ஒன்றுமே கிடைக்கல. கர்த்தர் அவன் பிஸ்னஸ் லாவையை மாற்றி ஒரு மேட்ரு அங்கே பண்ணுறாரு. இரவில் தான் மீன் கிடைக்கும், ஆனால் பகலில் கிடைக்க வச்சார். உங்கள் மடியில் கொட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார் பிரியமானவர்களே. வளங்களை உங்கள் பக்கம் திருப்பி விடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களின் இருதயங்கள் அவர் கரங்களில் இருக்கும் நீர்க்கால்களை போல இருக்கான். நீங்கள் ஒரு பாத்தியை திருப்பி விடுற மாதிரி ஒரு ஆள் அப்படியே திருப்பி விட்டுருவார். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி விட்டுரும். ஒன் ஃபேவர், ஒரு சரியான நபர் சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும் பாருங்க. கர்த்தர் அந்த மாதிரி ஆட்களை சந்திக்க வைப்பார். அந்த மாதிரி திருப்பங்களை உங்கள் வாழ்க்கையில் கட்டளை இடுவார். அப்படி தான் செழிக்க வைப்பார். செழிப்புங்கிறது இங்கே வானத்திலேருந்து நோட் அடித்தா போடுவார். த பேங்க் ஆஃப் ஹெவன் அது இங்கே செல்லாது. இங்கே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் செல்லும். பேங்க் ஆஃப் ஹெவன்லாம் கொண்டு கொடுத்தா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. அதனால் ஆண்டவர் கள்ள நோட்டு எல்லாம் அடிக்க மாட்டார். நிறைய பேர் பாருங்கள், வானத்தை திறந்து கொட்டுவார்னா ஏதோ நோட்டை அடித்து போட்டுருவார் போல் அப்படின்னு நினைக்காங்க. இல்லை, இங்கே தான் இருக்குது. அந்த பரலோகம் வந்து உங்களுக்காக வேலை செய்யும். உங்களுக்காக வேலை செய்யும்போது வழக்கமாக மனுஷன்னா மோசமானவனா எதிரானவனா இருப்பான். ஆனால் மனித தயவு உங்களுக்கு உண்டாகி இந்த எடுக்கிறவனே கொடுக்குறவனா மாறிடுவான். அதனால் வேதவசனம் சொல்லுது, மனிதர்கள் உங்கள் மடியில் வந்து என்ன பண்ணுவாங்க, போடுவார்கள். ஹல்லேலூயா. Give and it shall be given unto you. Pressed down and shaken together shall men give into your bosom. பாருங்க, மனுஷன் வந்து என்ன பண்ணுறானா, கொடுக்குறான். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு கொடுக்குற பழக்கம் இருக்கா? கிடையாது. ஆனால் கொடுக்குற ஆளாக மாற்றி விட்டுருதாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ காக்கா அவனுக்கு கொண்டு வருது. காக்கா என்ன பண்ணுது, கொண்டு வருது சூப்பர் நேச்சுரலான வேலை. நான் சொல்கிறேன், உங்கள் செழிப்பும் சூப்பர் நேச்சுரல் வேலை தான் இருக்கும். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீங்கள் செழிக்க வைக்க முடியா, தேவன் சில காரியங்களை செய்வார். வானத்தையும் பூமியும் தேவைப்பட்டால் ஷேக் பண்ணுவார் உங்களுடைய வாழ்வுக்காக. அல்லேலூயா. இதெல்லாம் இப்படி எண்ணணும், இப்படி மரியாதை கொடுக்கணும், இப்படி சிந்திக்கணும். அதில் தான் வாழ்க்கை இருக்குது பாருங்க. என் தேவன் என்னவா இருக்கிறார், எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். பாருங்க, உங்கள் எண்ணத்தில் இது முதல்ல வந்துருச்சுன்னா வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சுன்னு பாருங்க. இந்த ஊழியத்தெல்லாம் ஆரம்பித்து பண்ணும்போது என்ன எதை வச்சுட்டு இருந்தோமா, ஒன்றுமே கிடையாது, நத்திங். எத்தனையோ முறை சொல்லியிருக்கோம், வாடகை சேர் வாங்கி போட்டோம். முடிஞ்ச உடனே கொண்டு போய் போட்டுடணும். அதை கூட நாங்களே தூக்கி கொண்டு தான் போடுவோம். ஏன்னா ஆட்டோவுக்கு 150 ரூபா கேட்குறான். 150 ரூபா ரொம்ப ஜாஸ்தி பிரதர். நாங்களே தூக்கி கொண்டு போட்டுருவோம். கிடையாது. ஆனால் இருதயத்துக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது, தட்ஸ் நாட் மை லைஃப், தட்ஸ் நாட் திங்ஸ். வானம் திறந்து தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், இந்த ஊழியங்கள் வளரும், எத்தனையோ ஆயிரங்களுக்கு பிரோஜனமாக காரியத்தை செய்வோன்னு இங்கே வந்த போதே முடிவு பண்ணிட்டோம். இப்போ அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த மாதிரி காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியும், உங்கள் பிஸ்னஸில் நடக்க முடியும், உங்கள் குடும்பத்தில் நடக்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் வேறு விதமாக செய்கிறவர் கிடையாது. இதே மாதிரி தான் செய்வார். இப்படி தான் செய்கிறார். நீங்கள் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த காரியத்தில் அவர் அந்த மாதிரி செய்வார். நீங்கள் பாருங்கள், கல்லடைக்குறிச்சியில் ஒரு அற்புதமான இடத்த ஒருத்தங்க அற்புதமாக கட்டி அங்கே போனால் ஒன்றும் கிடையாது, எல்லாமே ரெடியாக இருக்குது. அங்கே இருக்கிற சில பாஸ்டர்ஸ் வந்து கேட்டாங்க, என்னையா எல்லாம் ரெடியாக இருக்குது. கர்த்தர் நமக்காக பண்ணால் ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக அவங்க கையில் கொடுப்பார். அல்லேலூயா. நான் அங்கே போய் நாள் இடத்துக்கு என்ன செய்ய, இப்பொழுது இடம். அடுத்தது சேருக்கு என்ன பண்ணேன், அப்பொழுது சேரு. அதுக்கப்புறம் இந்த கார்பெட்டுக்கு என்ன பண்ணேன், அப்புறம் கார்பெட்டு. புல்பீட்டுக்கு என்ன பண்ணேன், இப்படியே பண்ணல பாருங்க. ஆனால் இங்கே முதல்ல ப்ரொக்ரெசிவாக தான் பண்ணோம். ஆனால் அங்கே கம்ப்ளீட் பேக்கேஜாக தூக்கி கையில் கொடுத்துட்டார். ஒரே ஒரு ஃபேமிலி, ஒரே ஒரு ஆள் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த பில்டிங்ஸை கட்டி அதில் என்னென்ன வேணுமோ எல்லாத்தாலையும் நிரப்பி சாவியை தூக்கி கையில் கொடுத்தாங்க. பாஸ்டர் வாரம் வாரம் வந்து பிரசங்கம் பண்ணுங்க, இந்த ஊரை நல்லா ஆகட்டும், எங்களை நல்லாக்கின மாதிரி இந்த ஊர் நல்லா ஆகட்டும் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. மனிதர் உங்கள் மடியில் வந்து போடுவார்கள், கொட்டுவார்கள், அதை நீங்கள் பார்ப்பீர்கள் பிரியமானவர்களை. அல்லேலூயா.
ஊழியத்தில் மட்டும் சும்மா படார்னு தூக்கி கொடுத்துருவான்னு நினைக்கிறாதீங்க. எல்லாம் மனுஷன் தான். மனுஷன் புத்தி மாறணும்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கணும். நினைக்கிறீங்களா உங்கள்கிட்ட இருந்து காசை வாங்கிட முடியுமா? அது அவ்வளோ சுலபம் கிடையாது பாருங்க. எண்ணி அவதான் என்னத்தெல்லாம் ஒருத்தர் வந்து பேசினாலும் நான் 10 ரூபா போடணும் முதலே முடிவு பண்ணிட்டேனே. நான் தீர்மானத்தை கத்தர் போல நான் மாறாதவர்னு உட்காந்துருப்பாங்க. இங்கே ஊழியக்காரர் வந்து அது இது இப்படின்னு படமாக போட்டு காமிப்பார். அங்கே பாருங்க இப்படி, இங்கே பாருங்க இப்படிம்பாரு. அது எப்படி வேணாலும் இருக்கட்டியா, ஏன்டா 10 ரூபா தான் இருக்குது, அதை தரணும்னு அப்போனே என்ன பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு 10 ரூபா வச்சுருக்கேன் போகும்போது பஸ் செலவுக்கு, அதையும் தந்துட்டு என்ன பண்ண முடியாது, போக முடியாதுன்னு இப்படி இருக்காங்க. மக்களை பாருங்கள், அவங்க குறைவில் இருந்து அவங்ககிட்ட இருந்து உரியதுக்கு தான் பழக்கப்படுத்தப்பட்டிருக்குது. பரவாயில்ல நீ டீ குடிக்காமல் காப்பி குடிக்காமல் கத்தற்காக கொடு அப்படின்ட்டாங்க. அவன் சொல்ல நான் காப்பி குடிக்காமல் இருக்க முடியாது, காப்பி குடிக்காமல் போகவே முடியாது என்னால், அதனால் எனக்கு காப்பி கட்டாயமா அவசியம். அதனால் பாருங்கள், அது அப்படிலாம் மாறாது. ஜனங்களுக்கு அவங்க எப்படி செழிக்குதுன்னு சொல்லி கொடுத்தா அவங்க வாழ்க்கை மாறும், அவங்க நிறைய அடைவாங்க. அப்போ என்ன ஒரே செக்காக போட்டு தரலாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை ஆகிடும் பாருங்க. நான் அதைத்தான் இங்கே ட்ரை பண்ணுறேன். இங்கே வந்து நீங்கள் கரண்ட்டு ஃபேன்லாம் போடாமல் கரண்ட்டு பில்லை மிச்சப்படுத்தி கொண்டு வாங்க, வீட்டுக்கு ஒரு உண்டியல் தந்துடுறேன் எப்படியாவது போட்டுருங்க, இந்த வேலைலாம் இங்கே பண்ணுறதே கிடையாது. இங்கே என்ன பண்ணுறேன்னா உங்களை ஆசீர்வதித்தவர் உயர்த்துவார், உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்காது, நீங்கள் பல ஆயிரங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் உங்களை வளமாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அல்லேலூயா. இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் மனதும் செழிக்குது பாருங்க. பாருங்க, ஒரு ஃபேமிலி எல்லாம் இங்கே வந்து மரத்தில் பண்ணியிருக்கோம், அவங்க அக்ரிலிக்கல் மெட்டீரியல்ஸில் அற்புதமாக ஃபுல் பீட் பண்ணி அங்கே வச்சுருக்குறாங்க. இந்த அடுத்த மாதம் ஏசி மாட்டுறாங்க. அல்லேலூயா. சில சொல்கிறாங்க நாங்கள் கிராமத்தில் தான் இருக்கோம், கிராமத்தில் தான் ஒட்டுமொத்த காசு இருக்குது, சிட்டியில் உள்ளவன் பந்தாவுக்கு அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கான். அங்கே ஆள் டல்லாக இருக்கும், அமௌண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் கிராமத்தில் வளம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா வளம் இல்லை தான். ஏன்னா இல்லைன்னு உங்கள் புத்தியில் முடிவு பண்ணிட்டீங்களே. வளம் எங்கே இருக்கோ அந்த ஆளை என்கிட்ட கொண்டு வருவார், அந்த கனெக்ஷனை எனக்கு கத்தர் தருவார், செழிப்பை காட்டில் இடுவார் அப்படின்னீங்கன்னா கிராமத்தில் இருந்து செழிப்பு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கத்தர் என்ன சொல்கிறார், பட்டணத்தில் இருந்தாலும் கிராமத்தில் இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிக்க போகிறது பட்டணமோ கிராமம் அல்ல, நான் இஸ் ஜஸ்ட் a resource but I am your source. ஹல்லேலூயா. அமெரிக்காவோ ஜப்பானோ வேற நாடோ உன்னை ஆசீர்வதிக்காரு, உன்னை ஆசீர்வதிப்பவர் நான். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு இது உள்ளே வந்துடுச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாதுங்க. கட்டாயமாக மாறியே தீரும், கட்டாயமாக சேஞ்ச் ஆகியே தீரும். உள்ளங்களையும் மனதையும் இப்படி கத்தர் எனக்கு ஒன்று செய்ய முடியுங்கிறதுக்கு நேராக திருப்பி திருப்பி பழகிட்டிங்கன்னா வாழ்க்கை தோற்றே போகாது, வாழ்க்கை நிச்சயமாக ஜெயிக்கும். ஹல்லேலூயா. எது கொண்டு வந்து கொடுத்துச்சு? காக்கா. இதை காக்காவை கொஞ்சம் முடிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், டெய்லி காக்கா கொண்டு வருது சாப்பிடுதான், கேரியத்தில் என்ன பண்ணுறான், தண்ணி குடிக்கான். இப்படியே பண்ணி 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 இந்த எலியாவுக்கு இப்போ கத்தரே மறந்து போயிட்டார். அவனுக்கு காலையில் எழுந்த உடனே கத்தர் ஞாபகம் இல்லை, காக்கா. கத்தர் கத்தர் இருக்கட்டுங்க, காக்கா வருதான்னு பார்ப்போம், ஏன்னா அதுதான் என்ன கொண்டு வருது, அதெல்லாம் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சிலர் பாருங்கள், வளத்தை சில நாட்களுக்கு பின்பாக ஆதாரமாய் மாற்றி விடுகிறோம். இதுதான் என்னை பிழைப்பூட்டுதுன்னு நினைச்சிருந்தோம். அதன் வழியாக கத்தர் உங்களை பிழைப்பூட்டினார தவிர உங்களை பிழைப்பூட்டினவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற தேவனாகிய கத்தர். அல்லேலூயா. இதை மறக்கிறதுனால தான் வாழ்க்கை தரித்திரத்துக்குள்ள போது தோத்து போயிடுறோம். காக்கா நல்லதுங்க, ஆனால் காக்கா என்ன போஷிக்கல, என்ன போஷித்தவர் கத்தர். இவன் பாருங்க, இவன் மைண்டில் இப்படி ஆயிடுச்சு போச்சு. காக்கா கேரித்துன்னு ஆனவுடனே ஒரு நாள் பார்த்தா காக்கா வரல, ஆப்சண்ட். கேரித்து வட்டி போனது. பைபிளில் உள்ள கதை சொல்கிறேன் நான். கேரித்து என்ன ஆயிடுச்சான், காக்காவும் வரல, கேரித்து வத்தி போச்சு. ஆஹா, இப்போ தான் அவனுக்கு கத்தர் அப்படிங்கிறது ஞாபகம் வருது. ஏன்னா காக்காவும் வரல, கேரித்து வரல, அப்புறம் என்ன, கத்தர் சொன்னார், ஒன்றும் பயப்படாத, உனக்கு ஒரு சின்ன ஸ்மால் சேஞ்ச். ஏன்னா நீ ரொம்ப நாள் இதிலே செட்டில் ஆகிட்ட, என்னை விட நீ காக்காவை தான் ரொம்ப பார்த்துருக்க, கேரித்தை தான் ரொம்ப இது பண்ணியிருக்கிற. உன்னுடைய வளத்திற்கான
இடத்த நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு உன்னை போஷிக்கும்படி நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கட்டளை இட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அங்கே போகிறான். ஆண்டவர் என்ன விதவையா, இந்த நாட்களில் ராஜாவே பஞ்சமாக இருப்பானே, விதவை வீட்டுக்கு அனுப்புகிறாரு. சில நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறது இந்த காமன் நாலேஜுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அது எப்படிங்க, அது அந்த மாதிரி வர முடியாதுன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா அதை செஞ்சு பாருங்க, வெற்றி நிச்சயமானதாக இருக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அவன் போனால் அந்த விதவையின் வீட்டில் பஞ்சம் தீர்ற வரைக்கும் எண்ணெயும் மாவும் குறையாத அதிசயத்தக்க காரியத்தை செய்து தேவன் அவன் தேவையை சந்திக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ என்ன மாறிடுச்சு, அவனுக்கு இதுதான் வளமாக இருந்தது, இப்போ எது வளமாயிடுச்சு, இங்கேருந்து அங்கே மாத்துறாரு. ஆனால் ஆதாரம் மாறவே இல்லை. ஆனால் வாழ்க்கையில் ஏன் வத்தி போகிறோம், குறைவுபட்டு போயிடுறோன்னா, இந்த ஆதாரத்தை ஆதாரமாய் கொள்ளாமல் வளங்களை ஆதாரமாக கொள்ளும்போது மனிதன் ஏமாற்றம் அடைகிறான், தோற்று போயிடுறான். இளையகுமாரனுக்கு இப்போ புத்தி தெளியுது. அவன் சொல்கிறான், நான் எழுந்து எங்கள் அப்பா கிட்ட போவேன். எங்கள் அப்பா வீடு எப்படிப்பட்டது தெரியுமா, வேலைக்காரர்கள் கூட அங்கு பூர்த்தியாய் சாப்பிடுவார்கள். யோசித்து பாருங்க, அதுதான் டேடிஸ் ஹவுஸ். அங்கே வேலைக்காரன் கூட குறைவாக இருக்க மாட்டான். வேலைக்காரன் கூட எப்படி இருப்பான், நல்லா இருப்பான். அப்போ பிள்ளை, நான் ஏன் எப்படி இருக்கேன், ரிப்பண்ட். அவன் மனது ரிப்பண்ட் ஆகுது. ரிப்பண்ட்னா ஏதோ நான் பாவத்தில் இருந்தேன் ரிப்பண்ட் ஆன அப்படி கிடையாது. இந்த மாதிரி புத்தியிலேருந்து ரிப்பண்ட் ஆகிறது தான் உண்மையான ரிப்பண்டன்ஸாக இருக்குது. அல்லேலூயா. சில பாருங்க, நான் குடிச்சிட்டு இருந்தேன், அப்படி இருந்தேன், நான் வந்து ரிப்பண்ட் ஆகிட்டேன், மனம் திரும்பிட்டேன். இல்லை, மனம் திரும்புதல் டெய்லி நடக்கணும். ஐயா, டெய்லி புத்தியை என்ன பண்ணணும், மாற்றணும். ஒரு நாள் மாறினதுக்கு பேர் மனம் திரும்புதல் கிடையாது, அது மறுபடியும் பிறத்தல். அது ஒரு நாளில் நடந்துருது. ஆனால் புத்தி மாறுதுங்கிறது இட்ஸ் எ எவ்ரிடே ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு என் மனதை புதிதாக்க வேண்டும். அப்பொழுது அவர் சாயலுக்கு ஒப்பான மறுரூபமான சாயலை நான் அடைய முடியும், நீங்கள் அடைய முடியும். அல்லேலூயா. இங்கே 5 அப்போ 2 மீன் கதையிலையும் அதே தான். அவர்கள் ரிசோர்ஸே கணக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள சோதிக்கும்படியாக கேட்டார், ஆனால் அவங்களுக்கு வரவே இல்லை. கடைசியில் இயேசு அந்த 5 அப்போ 2 மீன் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெருக்கி 5000 பேர் என்ன பண்ணுறாரு, போஷித்தார்கள். புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேராம், அப்போ பிள்ளைங்க குழந்தைங்களாம் சேர்த்தா சொல்கிறாங்க 20000 பேர். ஒரு ஆளுக்கு ஒரு ஒய்ஃப். அப்போ வந்து 2-3லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் நிறைய இருக்கும். போன ஜெனரேஷன் கேட்டால் 12-13ங்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் எத்தனைன்னு தெரில, அந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுத்தார்கள். இந்த கர்த்தர் தான் உங்களை திருப்தியாக்கி மீதம் எடுக்க செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. வளங்களுக்காக ஸ்தோத்திரம். வளங்களை கொண்டு அவரை கனம் பண்ணுங்கள், அவரை ஆராதியுங்கள். ஆனால் அதை ஆதாரமாக்காதீங்க. கர்த்தர் தான் உங்கள் ஆதாரமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வற்றாதவர், அவர் குறைவில்லாதவர். அவரோடு உறவு கொண்டு, நட்பு கொண்டு, அவரோடு சார்ந்து, அவரோடு நெருங்கி வாழ்க்கையை வாழும் பொழுது நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அந்த இளையகுமாரன் குறைவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. வாழ்நாளெல்லாம் நிறைவாக அவன் இருந்தான். அல்லேலூயா. நிறைய சம்பவங்கள் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கடவுளுடைய ஐடியாவில் எப்போவுமே இது இல்லை. இதை கரெக்டாக நீங்கள் படிக்கணும். இயேசு சந்தித்த ஒவ்வொரு குறைவின் நடுவிலையும் அவர் அதை ஏற்றுக்கவே இல்லை, அதை மாற்றினார், அவர் நிறைவாக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கும் அதே அற்புதமான இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கை அற்புதமாக மாறும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நீர் அற்புதர் ராஜா. இந்த அற்புதமான தேவனை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு தரித்திர வாழ்க்கை வாழ வேண்டியதில்லை. நாங்கள் குறைவுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியதில்லை. நாங்கள் பற்றாக்குறையில் வாழ வேண்டியதில்லை. வாழ்க்கையின் எந்த காரியங்களிலும் நாங்கள் குறைவுபட்டு இருக்க வேண்டியதில்லை. எங்கள் தகப்பனிடத்தில் வருகிறோம். எங்கள் தகப்பனை குறித்த மெய்யான அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அவரோடு உறவு கொள்ள, நட்பு கொள்ள ஆசையாக அவரிடத்தில் வருகிறோம். எங்கள் ஆதாரம் இந்த கேரித்தோ காகங்களோ மனிதர்களோ அல்ல ராஜா, எங்களுக்கு இருக்கிற வளங்களோ அல்ல ராஜா. நீர்தான் எங்கள் ஆதாரம். ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா. எல்லாம் மாறலாம். எங்கள் வளங்கள் எங்கள் தேவையை சந்திக்க முடியாத அளவுக்கு எங்கள் தேவை பெரிதாக இருக்கலாம். ஆனால் எங்கள் தேவை உம்மை விட பெரியதல்ல. எங்கள் தேவனை விட எங்கள் தேவைகள் பெரியவைகள் அல்ல. எங்கள் வளங்களை விட அது பெரியது. ஆனால் எங்கள் தேவனை விட எங்கள் தேவைகள் பெரியவைகள் அல்ல. நாங்கள் வளங்களை வைத்து அதை சந்திக்க போகிறதில்லை. ஓ, எங்கள் தேவனை வைத்து சந்திக்க போகிறோம். எங்கள் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார் என்ற வார்த்தையின்படியா இந்த நாளில் இந்த இடத்தில் வந்திருக்கிற இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா குறைவுகள், பற்றாக்குறைகள், வாழ்க்கையில் எந்த விதமான குறைவுகளா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் சம்பூர்ணமும் பரிபூர்ணமும் வாழ்க்கையில வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. குறைவிலிருந்து ஜனங்கள் நிறைவுக்கு செல்வார்களாக. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் செய்தீரோ, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான வாழ்வை கொடுத்தீரோ, அப்படி ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். இங்கு ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பற்றாக்குறைகள், தட்டுப்பாடுகள் எல்லாம் விலகி போகட்டும் ராஜா. அபரீதத்தை அனுபவிக்கட்டும். படகுகள் நிரம்பட்டும், வாழ்வு நிரம்பட்டும். குறைவில்லாத சம்பூர்ண வாழ்வை அடையட்டும் ராஜா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் உம்முடைய நிறைவை காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா. இவர்கள் மூலமா நம்முடைய நாம மகிமைப்படட்டும் ராஜா. வாழ்க்கையில எத்தனையோ கூக்குரல்கள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ தடுமாற்றங்களுக்கு போகிற அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ராஜா. ஒரு அதிசயம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். தேவனுடைய வியக்கத்தக்க காரியங்கள் அப்படி சூழ்நிலைகளை மாற்றட்டும் ராஜா. அற்புதங்கள் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால் நடக்கட்டும் என்று சொல்லுகிறோம் ராஜா. பொருளாதார மண்டலங்கள் திரும்பட்டும். அல்லேலூயா. வைத்திராதே கொடு என்று நான் சொல்லுவேன் என்று சொன்னீரே, அப்படி எங்கேயோ பிளாக் ஆயிருக்கிற பணங்கள் எல்லாம் இவர்களுக்கு அன்லாக் பண்ணப்படுவதாக, திறக்கப்படுவதாக என்று சொல்லி பேசுகிறேன் ராஜா. அல்லேலூயா. வந்து கொட்டட்டும் ராஜா. மடியிலே போடுவார்களாக என்று சொல்லுகிறேன் தாப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய ஆச்சரியமான சந்திப்புகள் அவருடைய வாழ்க்கையில நடக்கட்டும். உங்களை ருசித்து பார்க்கட்டும் ராஜா. இன்னும் உம்மோடு நட்பு கொண்டு, உறவு கொண்டு, தங்கள் வாழ்நாளெல்லாம் செல்வனாலாய் அவர்கள் கழிப்பார்களாக என்று சொல்லுகிறோம். இயேசுவே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். Rock Jesus Royal Family Church